எதிர்த்து பேசிட்டு வணக்கம். இது புதிய தலைமுறையின் நேர்பட பேசு. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய சிறப்பு நேர்பட பேசுவில் 2 அமர்வுகளில் முதல் அமர்விற்கான விவாதப் பொருள் அரசியல் களத்தில் ரஜினிகாந்த் காலத்தின் தேவையா கட்டாய திணிப்பா. நேற்று ஊடகவியலாளரிடம் சென்னை விமான நிலையத்தில் பேசிய ரஜினிகாந்த், நான் அரசியலுக்கு வருவேன் என்று என்னை சந்தித்தவர்கள் சொல்லும் செய்தியை நான் மறுக்கவில்லை, நான் அது குறித்து பேசிக் கொண்டிருக்கின்றேன், விரைவில் அறிவிக்கலாம் என்ற தளத்தில் மீண்டும் கூட அதை முற்றிலுமாக மறுக்காமல் நகர்ந்திருக்கிறார். தொடர்ச்சியாக இன்றைக்கு துக்ளக் பத்திரிகையினுடைய ஆசிரியர் குருமூர்த்தி ஆங்கில தொலைக்காட்சி ஒன்றிற்கு அளித்த பேட்டியில் அவர் அரசியலுக்கு வரக்கூடும், தனியாக அவர் கட்சி தொடங்கக்கூடும், தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையில் இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியில் அவர் இணையக்கூடும் என்று அவர் ஒரு தகவலை பதிவு செய்திருக்கிறார். இந்த தளத்திலேயே இன்றைக்கு நாம் முதல் அமர்வை நகர்த்தரிக்கின்றோம். ரஜினி அரசியல் காலத்தின் தேவையா கட்டாய திணிப்பா என்ற தளத்தில் 2வது அமர்விற்கான விவாதப் பொருள் பாஸ்போர்ட்டில் இனி ஹிந்தி. மத்திய அரசு இன்றைக்கு ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள், பாஸ்போர்ட்டில் இனி ஹிந்தி கட்டாயமாக இடம்பெறும் என்று. இயல்பானதா இது அல்லது இந்தி திணிப்பா? 2வது அமர்விற்கான விவாதப் பொருள். முதல் அமர்வில் நம்மோடு அரங்கில் இணைகிறார்கள் பத்திரிகையாளர் கார்ட்டூனிஸ்ட் திரு பாலா அவர்கள். வணக்கம் சொல்லி வரவேற்கிறேன். மூத்த பத்திரிகையாளர் திரு எஸ் ரமேஷ் அவர்கள் நம்மோடு இணைகிறார். வணக்கம் சொல்லி வரவேற்கிறேன். இன்னும் சில நிமிடங்களில் நம்மோடு நாம் தமிழர் கட்சியின் சார்பில் பேராசிரியர் கல்யாண சுந்தரம் கோவை அரங்கிலிருந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஆலு ஷானவாசும் இணைய இருக்கிறார்கள். பயணிக்கலாம். நான் ரமேஷ் உங்களிடமிருந்து தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த துக்ளக் பத்திரிகையினுடைய ஆசிரியர் குருமூர்த்தி அவர்கள் தெரிவித்திருக்கிறார், அவர் தனியாக கட்சி தொடங்கக்கூடும், பாஜகவோடு கூட்டணி வைக்கக்கூடும் அப்படிங்கிற ஒரு கருத்தை மையப்படுத்தியிருக்கிறார். இது ஏற்கனவே பாஜக தான் அவரை இயக்குகிறது, பாஜக தான் அவரை அரசியலுக்கு வருவதற்கு நிர்பந்திக்கிறது என்று வந்து கொண்டிருக்கக்கூடிய செய்திகள், ஒரு வார பத்திரிகையினுடைய கட்டுரை கூட அதை நோக்கித்தான் நகர்ந்திருந்தது. அந்த மாதிரியான சில தரவுகள்லாம் அங்கே கொடுக்கப்பட்டிருந்தன. இப்பொழுது திரு குருமூர்த்தி அவர்களுடைய இந்த கருத்து அப்படிங்கிறது அதை உறுதிப்படுத்துவது போல் இருக்கிறதுன்னு எடுத்துக்க முடியுமா? அப்படி சொல்ல முடியாது. பாஜக மேலிட தலைவர்களோடு, பிரதமர் உட்பட மேலிட தலைவர்களோடு மிக நெருக்கமான தொடர்புடையவர் திரு குருமூர்த்தி அவர்கள் என்றாலும் கூட, அவர் ஒரு அரசியல் பார்வையாளராகவும், அது மட்டுமல்ல துக்ளக் ஆசிரியர் மறைந்த சோ அவர்கள் தொடர்ந்து திரு ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலில் ஈடுபட வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்தி வந்தார். அதை ஒட்டி இவருக்கும் அதே கருத்து உண்டு. ஒரு ஒத்த கருத்துடையவர்கள் என்ற முறையில் அதே போல் திரு ரஜினிகாந்த் அவர்களோடு அவர் தொடர்புடையவர், நட்பு உண்டு, நல்ல நட்பு உண்டு. அந்த வகையில் அதை எடுத்துக்கொண்டதாகத்தான் பார்க்க முடியுமே தவிர, திரு ரஜினிகாந்த் அவர்களை பாரதிய ஜனதா கட்சி இயக்குகிறது, அதுதான் அவரை அரசியலுக்கு கொண்டு வருகிறது, பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசியல் நோக்கங்களுக்கு திரு ரஜினிகாந்த் அவர்களை பயன்படுத்த முற்படுகிறது என்று வெளிவருகிற விமர்சனங்கள், என்று வெளிவருகிற ஒரு கண்ணோட்டங்கள் முழுமையாக ஏற்கத்தக்கது என்று நான் கருதவில்லை. முழுமையாக கூட அல்ல. பாரதிய ஜனதாவுக்கு ஒரு கணக்கு இருக்கலாம். திரு ரஜினிகாந்த் அவர்கள் வரும்போது நாம் ஒரு கூட்டணியாக அதை பயன்படுத்தி கொள்ளலாம் என்று பாரதிய ஜனதா கட்சி கருதலாம். ஏனென்று சொன்னால், இயற்கையாகவே பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் மீது திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு மதிப்பு உண்டு. பண மதிப்பிழப்பு நடவடிக்கை அவர் வரவேற்றிருக்கிறார். அதே போல ஒரு சந்தர்ப்பங்களிலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய பெரிய முரண்பாடும் கிடையாது, பாஜகவோடு ரஜினிகாந்துக்கு கிடையாது. இனிமேல் தான் அது அவர் அரசியல் களத்திற்கு அவர் வருவதற்கு தீர்மானித்து அவர் அரசியலுக்கு வருகிறார் என்றுதான் நானும் கருதுகிறேன். நான் தொடர்பு கொண்டு நானும் நோக்கி அதை பார்த்து கொண்டிருக்கிற வகையிலும் சரி, பேசிய வகையிலும் சரி, அவர் வருவது உறுதி என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. அதே போல அவர் தனி கட்சி என்பதுதான் அவருடைய முடிவாக. ஏன் அகைன் இந்த கேள்வி இங்கே முன்வைக்கப்படுகிறது அப்படின்னா, தமிழகத்தில் பாஜக நேரடியாக உடனடியாக ஆட்சிக்கு வருவது அப்படிங்கிறது இன்றைய அவருடைய வாக்கு சதவீதத்தின் அடிப்படையில் சாத்தியமில்லாத ஒன்று. எனவே அவர்கள் ரஜினியை முன்னிறுத்தி ரஜினிகாந்தின் மூலமாக தனிக்கட்சி ஒன்று தொடங்கி அவர்கள் தங்களுக்கு ஓரளவிற்கு இணக்கமாக இருக்கக்கூடிய சித்தாந்தத்தை, தங்களுடைய கருத்துக்களை அல்லது தாங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு ரஜினிகாந்த் போன்ற ஒரு ஆளுமையின் மூலமாக, ஒரு தனி கட்சியின் மூலமாக அதை ஈடேற்றுக் கொள்ள முடியும் அப்படிங்கிற கணக்கோடு தான் ரஜினிகாந்தை கட்டாயமாக அரசியலுக்கு பாஜக அவரை அரசியல் நோக்கி உந்தி தள்ளுகிறது. ரஜினிகாந்த் அவர்களை அரசியலுக்கு வரும்படி பாஜக கட்டாயப்படுத்தியதாக சொல்ல முடியாது. திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு இந்த சிந்தனை என்பது கடந்த சில ஆண்டுகளாகவே இருந்து வருவதாகத்தான் நான் கருதுகிறேன். திரு சோ அவர்களோடு நான் மிக நெருக்கமாக அவரிடத்தில் பணியாற்றியவன் என்ற வகையில்
அவரோடு நான் சேர்ந்து சந்திக்கிற வாய்ப்பை பெற்றவன் என்ற முறையில் நான் சொல்கிறது, திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு இது குறித்த சிந்தனை தொடர்ந்து இருந்து வந்திருக்கிறது. ஆகவே பாஜகவினுடைய கட்டாயத்தின் காரணமாகத்தான் அவர் இதில் இறங்குறாருன்னு என்னால் முழுமையாக அதை ஏற்க இயலவில்லை. எந்த ஒரு அரசியல் கட்சிக்குமே இன்றைக்கு பாரதிய ஜனதா என்று நீங்கள் தனித்து பார்ப்பது தவறு என்று நான் கருதுகிறேன். இன்றைக்கு திரு ரஜினிகாந்த் அவர்களுடைய அரசியல் வருகையை குறித்து வரவேற்பு கருத்துக்களும் சில கட்சிகளிடையே இருக்கின்றன. அரசியல் ரீதியாக சில விமர்சன கருத்துக்களும் இன்னும் வெளிப்படையாக தெரிவிக்காத கட்சிகளும் இருக்கின்றன. நீங்கள் யாரும் பிரதான கட்சிகளையே என்று எடுத்துக்கொண்டாலும் கூட ஓரளவு ஒரு வரி கருத்தோடு திராவிட முன்னேற்ற கழகம் தெரிவித்திருக்கிறது. நாங்கள் யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தரப்பிலிருந்து திரு குருமூர்த்தி அவர்கள் அந்த கருத்தை முன்வைத்திருக்கிறதுனால கேட்கிறேன். அவர் என்டிஏ கூட்டணியில் இடம்பெறுவார் அப்படிங்கிற ஒரு கருத்தை, அது வந்து அவருடைய ஒரு அரசியல் ஒரு என்ன சொல்றது, ஒரு அரசியல் கணிப்பு. தேசிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய தலைவர்கள் திரு அத்வானி, திரு நரேந்திர மோடி சரியாக இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள், தவறாக இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உங்களுடைய பார்வையில் எத்தனை விழுக்காடு நினைக்கிறீங்க? எத்தனை விழுக்காடு இல்லை, திரு ரஜினிகாந்த் அவர்கள் தான் அது குறித்து முடிவு செய்ய வேண்டும். அவர் வந்து பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் மீது அவருக்கு மரியாதை இருக்கின்ற காரணத்தினாலும் ஒரு தேசிய பார்வை, பரந்துபட்ட பார்வை, தேசிய ஒற்றுமை, ஒரு நாட்டுப்பற்று, இந்த போன்ற பிரச்சனைகள், ஆன்மீகவாதி, ஒரு அடிப்படையில் ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சன். ஆகவே அவர் பாரதிய ஜனதா கட்சியோடு இருக்கலாம் என்ற ஒரு பார்வை தான் அது. அதே சமயத்தில் வேறு கட்சிகளுக்கும் அந்த கணக்கு இருக்கு. நீங்க மூன்றாவது அணி கட்சிகளுக்கும் அந்த கணக்கு இருக்கு. அடுத்த சுற்று திரு பாலா, அடிப்படையில் ரஜினி காலத்தின் தேவையா கட்டாய திணிப்பா? உங்களுடைய 2 அமர்வுகளிலும் வந்து திணிப்பு தான் இருக்கு. நீங்கள் ரஜினியை எடுத்துக்கிட்டாலும் சரி, பாஸ்போர்ட் எடுத்துக்கிட்டாலும் சரி, ரெண்டுமே வந்து திணிப்பு சார்ந்த ஒரு விஷயம் தான். ரஜினி வந்து திட்டமிட்ட ஒரு திணிப்பு தான். 2009க்கு பிறகு தமிழ்நாட்டில் எழுந்திருக்கிற ஒரு தமிழர்களுடைய எழுச்சி, தமிழர் அடையாளம் சார்ந்த ஒரு எழுச்சி, திராவிடத்துடைய வீழ்ச்சி, இந்த இரண்டுமே வந்து ரஜினி அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தின் மூலமாக வந்து தகர்க்கப்படணும்னு நினைக்கிறாங்க. திராவிடத்தின் வீழ்ச்சிக்கு பிறகு ஏற்பட்டிருக்கிற ஒரு வெற்றிடம் வந்து தமிழர் வசம் போயிடக்கூடாது, தமிழர் அடையாளம் சார்ந்த அதன் சார்பாக இயங்கக்கூடிய நபர்கள் கையில் இந்த தமிழர் அரசியல் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுல இந்தியம் வந்து தெளிவாக இருக்குது. இந்தியாவை ஆள்பவர்கள் வந்து அதில் இருப்பாங்க. எப்போவுமே வந்து தமிழ்நாடு வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு தனித்துவமான ஒரு அடையாளம் கொண்ட ஒரு நாடு. இந்தியா முழுக்க இந்தியை ஏற்றுக்கிட்ட போகும் கூட தமிழகம் மட்டும்தான் அதை வந்து துணிச்சலாக எதிர்த்து நின்று வீரம் சரிந்த ஒரு போரை நடத்தினார்கள். இன்றைய வரைக்கும் இந்தியை வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே திணிக்கிறதுக்கு அவங்க போராடிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ இப்படியான சூழ்நிலையில் ஜெயலலிதாவுடைய மரணமும் கருணாநிதி அவர்களுடைய மௌனமும் அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய வாய்ப்பு உண்டு பண்ணியிருக்கு. அப்போ யார் மூலமாக நம்ம வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே எளிதாக நுழையலாம் அப்படின்னு பார்த்தா, வழக்கம் போல் சினிமா மோகம், தமிழ்நாட்டுக்கு தமிழர்களுக்கே உண்டான அந்த சினிமா மோகத்தை பயன்படுத்துகிறாங்க. ஸோ அப்போ ரஜினியை கொண்டு வர்றாங்க. அதை வந்து ரஜினியும் வந்து அதை நோக்கி தான் பயணிக்கிறாரு. இப்போ ரஜினி வந்து தனியாக வருவாரா இல்லை பாஜகவோட சேருவாரா அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, தனியாக நின்று பாஜகவுடைய கூட்டணி சேர்றதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். ஏன்னா வந்து இவங்களுக்கு வந்து எப்பவுமே வந்து ஒரு அந்த பாஜகவுக்கு ஒரு இந்துத்துவ முகம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இவர் அதோட சேரும்போது, அந்த கட்சியின் பிரதிநிதி ஆகும்போது இவருக்கு பிற மக்கள், சிறுபான்மையினர் மக்களுடைய வாக்குகளை இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்படிங்கிறனால தனியாக நின்று அந்த கூட்டணியோடு தான் சேர்ந்து அப்படி ஒரு காய் நகர்த்தலை தான் செய்வாங்க. நான் சரி, ஒருவேளை அப்படி நீங்கள் சொல்லக்கூடிய வாதத்தின் அடிப்படையில் அவர் கட்டாய திணிப்பாகவே இருக்கிறார், காலத்தின் தேவையாக இல்லை, 2009 பிறகு இருக்கக்கூடிய அரசியல் மாற்றங்கள்லாம் நீங்கள் குறிப்பிடுறீங்க. ரஜினிகாந்த் அவ்வாறு திணிக்கப்படுகிறார்னு வைத்துக்கொண்டாலும் கூட அதில் என்ன தவறு இருக்கிறது? அதனால் என்ன நாட்டிற்கான வளர்ச்சியில் கெட்டு போப்பது, மாநிலத்திற்கான உரிமைகள் அல்லது மாநிலத்திற்கான வளர்ச்சியில் என்ன பாதிப்பு வந்துட போகுது? இல்லை, அதை ஏன் நீங்கள் வந்து திரும்ப திரும்ப வந்து தமிழர்களுக்கு வந்து ஒரு சினிமாக்காரர்களே கொண்டு வந்து நிறுத்துறீங்க? அதிகாரத்துக்கு இந்த மண்ணில் இந்த மக்களுக்காக போராடுற, தங்கள் வாழ்நாளை அர்ப்பணித்த எத்தனையோ தலைவர்கள் இருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு படத்தில் நடித்த உடனே, 4 படத்தில் நடித்த உடனே உங்களுடைய முகம் வந்து திரையில் தெரிஞ்சு மக்களுக்கு வந்தோடனே பொதுவாகவே காட்சி ஊடகத்தில் முகம் காட்டியாச்சுனாலே 4 பேருக்கு தெரியும். இயல்பாகவே வந்து கை கொடுத்து பேசத்தான் செய்வாங்க. இந்த பிரபலத்தை பயன்படுத்துறதுனாலே, இந்த பிரபலம் இருக்கிறதுனாலேயே ஒரு மண்ணை ஆள்றதுக்கான உரிமை உங்களுக்கு இருக்கிறதா நீங்கள் எப்படி நம்புறீங்க? சினிமாக்காரங்க நீங்கள் நடிக்க வந்தீங்களா, நடிச்சுட்டு போங்க, பணம் சம்பாதிச்சிங்களா, பணம் சம்பாதிச்சுட்டு போங்க, அதுதான் உங்களுடைய இது. உங்களுக்கு தேவை நடிக்கிறது, பணம் சம்பாதிக்கிறது, அவ்வளோதான். உங்களுடைய பிரபலத்தை பயன்படுத்தி இந்த மண்ணை ஆளணும்னு ஆசைப்படுறீங்க நீங்கள். இப்போ கர்நாடகாவில் ஆரம்பிச்சு ஆந்திராவில் ஆரம்பிச்சு புதுசாக நடிகர்கள் வர்றாங்க. இன்னைக்கு வர்ற புது நடிகர் வந்து ஒரு 4 படம் நடிக்கிறாரு, உடனே வந்து ஒரு 4 பேரை பிடிச்சி சோப்பு சிப்பு கண்ணாடின்னு ஒரு 4 பேருக்கு கொடுக்குறாங்க. அதனால 4 மீடியாக்காரங்களை கூப்பிட்டு வச்சு பிரபலப்படுத்திக்கிறாங்க. நாங்கள் வந்து அப்படி சமூக சேவையில் எங்கள் உடம்பெல்லாம் அப்படியே கொதிக்குது அப்படின்னு 4 பிரபலங்களை பேட்டி கொடுக்க வைக்கிறாங்க. இதே போதும் உங்களுக்கு ஒரு மண்ணை ஆள்றதுக்கு, இது போதுமான்னு கேட்குறேன்.
அந்த வகையில் தான் ரஜினி நடிச்சாரு, அவர் மக்களை என்டர்டெயின் பண்ணாரு, அவ்வளோதான். அதுக்கு சம்பாதிச்சாரு, அதுக்கு இந்த நன்றி கடனா இருக்கணும்னா இருக்கலாம், அவ்வளோதான். தான் சேர்த்து வச்ச பணத்தை வந்து இந்த மக்களுக்கு உதவணும்னு ஆசைப்பட்டாரு. அது எவ்வளோ சம்பாதிச்சிங்க, அந்த பணத்தில் இருந்து நீங்கள் உதவுங்க. நீங்கள் அதிகாரத்தில் உட்காந்து தான் இந்த மண்ணுக்கு சேவை செய்யணுமா என்ன? சரி, ஓகே, நான் வரேன். திரு கல்யாண சுந்தரம் கேட்டு நான் வந்துடுறேன். திரு கல்யாண சுந்தரம், கிட்டத்தட்ட உங்களுடைய குரலைத்தான், உங்களுடைய குரல் போலவே அதற்கு இணையாகவே இருந்தது கார்ட்டூனிஸ்ட் பாலா அவருடைய குரலும் கூட. இதுல அவர் சொல்றாரு, அந்த மறுப்பிற்கான கேள்வியை நான் உங்களிடம் கடத்துகிறேன். தமிழர் அல்லாதவர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாதத்தை தான் அவர் வைக்கிறாரு. அது தாண்டி இல்ல, ஓகே, திரைப்படத்துறை, ஓகே திரைப்படத்துறையில திரைப்படத்துறையில இருந்து வச்சுங்க, திரைப்படத்துறையில இருந்து வைக்கிறாரு. இங்க வர்றாங்க, அவரு அடுத்த லைன்ல அங்கதான் வந்தாரு, ஆந்திராவில இருந்து மற்ற இடங்கள்ல இருந்து வர்றாங்க, புதுசா செய்யறாங்க, சோப்பு சீப்பு கண்ணாடின்னு கொடுக்குறாங்க அப்படின்னாரு. ஒரு 44 ஆண்டுகளாக இந்த மண்ணில் வாழ்ந்தவர், அவர் தன்னை பச்சை தமிழன் என்றுதான் அடையாளப்படுத்துகிறார், அவர் தான் கூறுகிறார். அவ்வாறு இருக்கின்ற பொழுது அவர் பாஜக கூட்டணியில் இணையக்கூடும் என்றெல்லாம் இன்றைக்கு துக்ளக் ஆசிரியர் திரு குருமூர்த்தி அவர்கள் சொல்லியிருக்கிறார். அவர் அரசியலுக்கு வருவது அப்படிங்கிறது கட்டாய திணிப்பு அப்படிங்கிற கார்ட்டூனிஸ்ட் பாலாவின் வாதத்தை நீங்க எப்படி பார்க்குறீங்க? அண்ணன் பாலா அவர்களுடைய வாதத்தோடு நான் முழுமையாக உடன்படுகிறேன். அவர் நிறைய தெளிவான செய்திகளை சொன்னார். தமிழர்னு சொல்றதுக்கு மட்டும் ஏன் அண்ணன் பதறாருன்னு எனக்கு தெரியல. அவருடைய வாதத்தோடு சேர்த்து அதையும் நாங்கள் சேர்த்துக் கொள்கிறோம்னு வைங்களேன். தமிழர் நாட்டை தமிழர் தான் ஆள வேண்டும் என்கிற ஒரு தெளிவான கருத்தியலோடு நாங்கள் நிற்கிறோம். அதில் அதையும் அண்ணனோட கருத்தோடு நான் சேர்த்துக்கிறேன். கட்டாய திணிப்பு தான் ரஜினி அவர்கள் உள்ளே கொண்டு வரப்படுவது. நீங்க சொல்ற மாதிரி 44 ஆண்டுகள் நான் இங்க இருந்துட்டேன், எனவே நான் தமிழர் தான், நான் ஆட்சி நடத்துவேன் என்று ரஜினி அவர்கள் சொல்றதை 2 வகையா பார்க்கணும். ஒன்று, 200 ஆண்டுகள் நான் இங்க இருந்துட்டேன், எனவே வெள்ளையனை வெளியேறு இயக்கம் நடத்தாதீங்க, நான் வெளியேற முடியாது என்று வெள்ளைக்காரன் சொல்லி இருந்தால் இந்தியர்கள் எப்படி ஏற்றிருப்பார்களா என்கிற கேள்வி ஒன்றை நான் முன்வைக்கிறேன். இந்த விடுதலை போராட்டமே பயனற்றது என்கிற மாதிரியான கருத்தியல் தான் அது. எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே, இங்கு பிறப்பினும் அயலான் அயலானே என்கிறார் பாரதிதாசன். அதனால் நாங்கள் அவர் அயலான அவர் வரக்கூடாது அப்படி நாங்கள் சொல்ல வரல. இப்போ ஈவேரா அவர்கள் இருந்தார், அவருடைய ஒரு அமைப்பை தொடங்கினார், ஒரு இயக்கமாக நின்று இந்த மக்களுக்கு சேவை செய்வதற்காக அவர் அந்த இயக்கத்தை நடத்தினார். இதை ஏன் ரஜினி செய்யக்கூடாது என்று அண்ணன் பாலா அவர்கள் கேட்கிற கருத்தோடு நான் உடன்படுகிறேன். உங்களிடம் பணம் இருக்குதுங்கிற போது நீங்க ஒரு இயக்கமாக வைத்து இந்த மக்களுக்கு நீங்கள் உதவலாம் இல்லையா? அதை விடுத்துட்டு ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்று நினைப்பது, அதற்காக தன்னை தமிழர் என்று சொல்லிக் கொள்வது, நான் வெளிப்படையாக சில கேள்விகளை வைக்கிறேன். தமிழர் என்று சொல்லிக் கொள்ளுகிற ரஜினிகாந்த் அவர்கள் 40 ஆண்டுகளாக இங்கே இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இவ்வளவு ஆண்டுகளில் இவர் சம்பாதித்த பணங்களில் எத்தனை தொழிற்சாலைகளை அவர் தமிழ்நாட்டில் தொடங்கி இருக்கிறார் என்கிற கணக்கு செய்தியை அவர் வெளியிட முடியுமா என்கிற கேட்கிறேன் நான். அவருடைய தொழிற்சாலைகள் எல்லாம் எங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது? கர்நாடகாவில் அமைக்கப்பட்டிருக்கிறது. நம்ம தொடர்ச்சி அந்த மாதிரியான வாதங்கள் தான் கட்டமைக்கப்படுகிறது. ரஜினிகாந்த் அவர்கள் தமிழரா அல்லது ரஜினிகாந்த் அவர்கள் தமிழ்நாட்டில் முதலீடு செய்திருக்கிறாரா, அவர் நடிச்ச பணத்துல இருந்து எவ்வளவு செலவு பண்ணியிருக்கிறாரு. ஆனா இதை தாண்டி ஒரு இன்னும் ஆழமான ஒரு விவாதத்தை தமிழக அரசியல் கலை யதார்த்தம் சார்ந்து நகர்த்துவதற்கு தயங்குகிறீர்களா எல்லாரும் அப்படிங்கிற ஒரு கேள்விதான் தொடர்ச்சியாக முன்வைக்கப்படுகிறது. ஒரு அரசியல் வெற்றிடம் ஏற்பட்டிருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஏற்பட்டிருக்கிறது. நான் வரேன். அவர் கார்ட்டூனிஸ்ட் பாலா ஒரு வாதத்தை குறிப்பிட்டாரு. 2009 பிறகான அரசியலை குறிப்பிட்டு அதில் நிற்கிறார். அதனுடைய வெளிப்பாடாக ரஜினிகாந்த் முன்னிறுத்தப்படுகிறார் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ரெண்டுமே முரண்பாடா இருக்குது. 2009 பிறகு நீங்கள் சொல்வது போல அல்லது திரு கார்ட்டூனிஸ்ட் பாலா சொல்வது போல இங்கே தமிழ் சமூகத்து இளைஞர்களிடம் ஒரு எழுச்சி ஏற்பட்டிருக்கிறது, அந்த உணர்வு ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கறத நீங்க நம்பினீங்கன்னா அது உண்மைன்னு சொன்னா இந்த திணிப்பை அவர்கள் புறக்கணிப்பார்கள். இது திணிப்பா இருந்தா. ஆனா அது ஏன் நீங்க அச்சப்படுறீங்க? அது தேர்தலில் தெரிய போகுது. தமிழ் இளைஞர்கள், தமிழ் சமூகத்து இளைஞர்கள் அந்த புரிதலோடு இருந்து விட்டார்கள் அப்படின்னு நீங்க நம்புனீங்கன்னா 2009 பிறகு அது இங்க இருக்குதுன்னு சொன்னா நீங்க அச்சப்பட வேண்டிய தேவையில்லையே. தேர்தல் களத்துல அவங்க சந்திக்க போறாங்க. அதை இல்ல அதான் அவரு செந்தில் மிக மிக அருமையான ஒரு கேள்வியை நீங்க முன் வச்சிருக்கீங்க. நாங்க ஒரே ஒரு சிக்கல் இதில் என்ன அப்படின்னு சொன்னா, நாம் தமிழர் கட்சி தமிழர் அல்லாதவர் என்கிற ஒரே நிலைப்பாட்டிலே நிற்பதாகவே மீண்டும் மீண்டும் ஒரு பரப்புரை செய்யப்படுது. அப்படி அல்ல, அதனால் மட்டும் நாங்கள் இதை மறுக்கிறோம் சொல்ல, அது ஒரு தலையாய பிரச்சனைன்னு நாங்கள் சொல்றோம். அதை தாண்டி ரஜினி அவர்களை நாங்கள் சொல்வதற்கு அச்சம் காரணமான ஒரு கேள்வியை கூட நீங்க முன்வைக்கிறீங்க. எது அச்சம்னு நீங்க எனக்கு சொல்லணும். அதாவது நாம் தமிழர் கட்சி என்கிற கட்சி 2009 இயக்கமாகவும் 2010 கட்சியாகவும் நாங்கள் தொடங்குகிற போது மாநிலத்திலே திமுகவின் ஆட்சி, மத்தியிலே காங்கிரசின் ஆட்சி, 2 பேரையும் கடுமையாக எதிர்த்து அரசியல் செய்து களத்திற்கு வந்தவர்கள். அப்பவே ஏற்படாத அச்சம் ரஜினிகாந்தை பற்றி எங்களுக்கு ஏற்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதுல அச்சம் அல்ல பிரச்சனை. இளைஞர்கள் புறக்கணிப்பார்களான்னு கேட்கறீங்க பாருங்க, கட்டாயம் புறக்கணிப்பார்கள், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் ரஜினிகாந்த் அவர்கள் வந்தால் அவரை நேருக்கு நேராக அரசியல் களத்திலே சந்திக்கிற நெஞ்சுரத்தோடு தான் நிற்கிறோம். அதிலே இல்ல பிரச்சனை.
எங்களுக்கு இருக்கிற சிக்கல் என்னன்னு சொன்னா, இப்ப நீங்க சொல்றீங்க இல்லைங்களா, நம்ம மக்களுக்கு ஏற்பட்டு இருக்கிற ஒரு மனசுக்குள்ள இருக்கிற ஒரு சின்ன பிரச்சனை தான் இதற்கு காரணம். எதுவெல்லாம் வெளியிலிருந்து வந்தாலும் அது நல்லது அப்படிங்கிறது தான். இப்ப தீரன் சின்னமலையினுடைய வீரத்தை பற்றி, புகழை பற்றி நாம் பேசுகிறோம் என்று சொன்னால் அவரை திடீர்னு ஒரு சாதி அடையாளமாக மாத்திடுவாங்க. ஒரு வேலுநாச்சி அவர்களை பேசுகிறோம் என்று சொன்னால் அவரை சாதி அடையாளம் மாத்திடுவாங்க. மருதுபாண்டியர்கள் சாதி அடையாளம், ரெட்டைவளை சீனிவாசன் சாதி அடையாளம். ஆனால் அதே வீர சிவாஜி என்பவர் ஒரு பொது அடையாளமாக காட்டப்படுவார். ஏன்னா வெளியிலிருந்து வருவ வீர சிவாஜி அவர்கள் தீரன் சின்னமலையை விட மிகச்சிறந்த வீரரா என்கிற கேள்வியை வைத்து ஒரு விவாதம் செய்தோம் என்று சொன்னால் அது தீரன் சின்னமலை யாருக்கும் சளைத்தவர் அல்ல என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். அப்போ வெளியிலிருந்து வருவதை உடனே பார்த்துட்டு இது சரி அப்படிங்கிற அந்த மனநோய் இருக்கு பாத்தீங்களா, அது வேண்டாம், அதை இந்த காலகட்டத்தில் நாம துடை தெரிந்து விடுவோம் என்கிற பரப்புரையை தான் நாங்கள் மக்கள் மத்தியில் வைக்கிறோம். ரஜினி வரலாம், யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம், அது ஜனநாயகத்தில் இடம் இருக்கிறது, இது எங்க யாருக்குமே தெரியாம இல்ல, எல்லாத்துக்கும் தெரியும். ஜனநாயக நாட்டில் யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம், அது அதையே நாங்கள் விவாதத்துக்கு உட்படுத்தல. சரி, நான் வரேன். கல்யாண சுந்தரம் ஒரு நிமிஷம் ஏதோ மறுப்பு சொல்லுங்க சொல்லுங்க. இரண்டு பேருக்கும் ஒரு சிறிய கேள்வி பதில் கேள்வி ஒரு மறுப்புமா நான் முன்வைக்க விரும்புகிறேன். சகோதரர் பாலா அவர்கள் இந்த மண்ணில் இந்த மக்களுக்காக போராடியவர்கள் இருக்கிறார்கள்னு ஒரு கருத்து சொன்னார். அதே போல் அவர் மொழி சார்ந்த பிரச்சனை எழுப்பினார். அவருக்கு முதல்ல சொல்லிடுறேன், வீட்டில் வெளியில் தமிழினம்லாம் பேசிக்கிட்டு வீட்டில் தாய்மொழியான தெலுங்கை பேசி தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட திராவிட இயக்கத்தைச் சேர்ந்த மிக முக்கிய பொறுப்புகளில் இருப்பவர்கள் பதவிகளுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்கள் முக்கிய பொறுப்புகள் இருந்திருக்காங்க. அப்ப பேசுனாங்களா? ஒரு தெலுங்கரை ஏன் அமைச்சரவையில் சேர்த்தீர்கள் கேட்டாங்களா? நாம் தமிழர் கட்சி அதைத்தான் கேட்கறாங்க. கருத்தோடு நான் திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்கள் எதிர்க்கிற துணிவு அவர்களுக்கு இருக்கா? அதுதான் உங்களுடைய பிரதான எதிர்ப்பே. அதே மாதிரி நீங்கள் சரியாகவே சுட்டிக்காட்டியதை போல இவர்கள் ரஜினி அவர்களுடைய அரசியல் வருகை அல்டிமேட்டா அவர் அறிவித்த பிறகு அவரை ஏற்றுக்கொள்ளுகிற, அவரை ஆதரிக்கிற முடிவை எடுக்க வேண்டியவர்கள். அவர் வைக்க போகிற அரசியல் வரப்போறது அவர் கொள்கை திட்டங்களை முன்வைக்கணும். இவங்க நடுநடுல கேட்கிறாங்க, இந்த பிரச்சனையில சொன்னாரா, அவர் சொன்னாரா? ஒவ்வொரு ஃபீல்டு டாக்டரா இருக்காரு, வக்கீலா இருக்காரு, திடீர்னு பாலிடிக்ஸ்க்கு வராரு. இத்தனை நாளா டாக்டர் தொழில் பார்த்துட்டு இருந்தே, அப்ப காவிரி பிரச்சனை பத்தி என்ன சொன்னீங்கன்னு யாராவது கேட்டாங்களா? டாக்டரா இருந்த அரசியலுக்கு வந்தவங்கள, வக்கீலா இருந்த அரசியலுக்கு வந்தவங்க. ஆக அவர் அரசியல் முடிவெடுத்து வரும்போது அவர் செயல் திட்டத்தை அறிவிப்பார். அந்த செயல் திட்டம் அவர் என்ன செய்ய போறாருன்னு மக்கள் ஏற்றுக்கொண்டால் ஆதரிக்க போகிறார்கள். ஏன் பதற வேண்டும்? மக்களிடம் போய் இவர்கள் நாங்க யாரையோ பார்த்தோம்ன்றாங்க, மக்கள்கிட்ட போய் பேசட்டும், ரஜினி ஏற்க வேண்டாம் என்று மக்களிடம் போய் பேசட்டும். அதே போல சகோதரர் மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் போராடுற தலைவர்கள்லாம் இருக்காங்கன்னு அவர்கள்லாம் பேசி பார்த்தாங்க. நம்பிக்கை இல்ல மக்களுக்கு அவர்கள் மீது நம்பிக்கை ஏற்படல. மக்களுக்கு சலிப்பு. சினிமாக்காரங்களை கொண்டு வந்து அவங்களுடைய சினிமாக்காரங்களுக்கு வரக்கூடாது அரசியல் சட்டத்தில் ஏதாவது தடை விதிக்கப்பட்டிருக்கா? எம்ஜிஆர் முதற்கொண்டு எல்லாரையும் அப்படிதான் நீங்க திணிச்சீங்க. இல்ல, எம்ஜிஆர் இன்னைக்கும் மக்களால் நேசிக்கப்படுறாரு. எம்ஜிஆர் மேல எவ்வளவு விமர்சனங்கள் வைக்கப்பட்டது, ஆனால் எம்ஜிஆர் இன்றும் மக்களால் கோடிக்கணக்கான மக்களால் நேசிக்கப்படுறாரு. ஆனா 2-3 விஷயங்கள் அதுல வித்தியாசங்கள் இருக்கு. எம்ஜிஆர் அவர்கள் அதே போல சினிமா பத்தி பேசினாங்க. சகோதரர் சினிமா மூலம் தான் அறியப்பட்டார். அவர் சினிமா இல்லாம அடையாளம் இல்லாம அவர் வரல. திரு குருமூர்த்தி அவர்கள் சொன்னதாக இன்றைக்கு அந்த ஆங்கில ஊடகத்தில் குறிப்பிடப்பட்டிருந்த செய்திகளில் இன்னொன்று அவ்வாறாகத்தான் அது சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது. கீழே சிறிய கட்சிகள் இங்கே நிறைய சின்ன சின்ன கட்சிகள் இருக்கிறாங்க, ரஜினிகாந்தனுடைய வருகைக்கு பிறகு அந்த கட்சிகள் அழிந்து போகும் என்று ஒரு கருத்து பதிவு செய்யப்பட்டிருந்ததாக வந்தது. சிறிய கட்சிகள் ரஜினிகாந்தனுடைய வருகைக்கு பிறகு ஒருவேளை வந்தால் சிறிய கட்சிகளுக்கு எதிர்காலம் இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா? நான் எதிர்காலம் இருக்காதுன்னு சொல்ல, ஏற்கனவே அவர்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கல, மக்கள் மத்தியில் ஏற்கனவே அங்கீகாரம் கிடைக்கல. அவர்கள் சேதாரத்துக்கு ஆளாக வாய்ப்பு உண்டு. சிறிய கட்சிகள், பெரிய கட்சிகளே சேதாரத்துக்கு ஆளாக வாய்ப்பு உண்டு போது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு ஒரு வழிநடத்துதல் இல்லாமல், ஒரு தலைமை இல்லாமல், மகத்தான ஆளுமை கொண்ட ஒரு தலைவராக இருந்த மறைந்த முதலமைச்சர் அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு அந்த கட்சியில் ஒரு பெரிய வெற்றிடம் ஏற்பட்டிருக்கு. அந்த கட்சியை இன்றைக்கு 2 கூறுகளாக 3 கூறுகளாக பிளவுபட்டுள்ள நிலையில், ஒரு வழிநடத்தல் இல்லாத இருக்கிற நிலையில அந்த ஆதரவு வாக்கு வங்கி இருக்கு பாருங்க, அவர்களுக்கு போகிறது. ஓகே, அப்படி இருக்கும்போது செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய மரணத்திற்கு முன்பாக ரஜினிகாந்த் இந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடு எடுக்காமல் போனதற்கு செல்வி ஜெயலலிதா அவர்கள் மீது இருந்த அச்சம் காரணம் எடுத்துக்கலாமா? அச்சம் காரணம் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்ல. he may waited for a right time. இல்ல, he may waited for a wrong right time. and ரெண்டாவது 2 பேர் மேலயும் மரியாதை இருந்தது அவருக்கு. உங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழக தலைவருடைய யாருமே இல்லாத இடத்துல நான் கம்பு சுத்துவேன் அப்படின்னா அன்னை இந்த தைரியம் அன்னை வர சரி, எதுவா இருந்தாலும் மக்கள் அல்டிமேட்டா
who is going to சரி, நான் decide? வரேன், நான் வரேன். Ultimately மக்கள் தான் ஆதரிக்க முடிவு செய்ய திருப்பாலா, போறாங்க. இதுல இந்த புள்ளிகளில் நான் தமிழர் அல்லாதவர் அப்படிங்கிற இடத்துல அந்த ஒரு வாதத்தை நான் நிக்கல அப்படின்னு சொன்னீங்க. அவருமே நான் அந்த ஒரு வாதத்தில் நிக்கலைங்கிறாரு. ஒருவர் அரசியலுக்கு வர வேண்டும் சொன்னா அவர் கேட்கிறாரு, ஒரு டாக்டர் வரலாம், இன்ஜினியர் வரலாம், அது மாதிரி ஒரு திரைத்துறையில இருந்து ஒருத்தர் வரலாம், அதுல தவறு இல்லை. அவ்வாறு வரணும் அப்படின்னு சொன்னா அவர் என்ன அடிப்படையில் அவரை தயார்படுத்திக் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைக்கிறது ஒன்று, அவர் வரவே கூடாதுங்கிற வாதத்தை வைக்கிறது ஒன்று. நீங்க இதுல எந்த வாதத்தை வைக்கிறீங்க? நான் அவரை வரவேற்கிறேன். அவர் நிச்சயமா ரொம்ப நாளா வந்து இந்த வெடிகுண்டு வெடிக்கும் வெடிக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அது ஒரு பொட்டு வெடி ஆகக்கூடதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்படி அவர் வரட்டும், தன்னுடைய பலத்தை நிரூபிக்கட்டும். அதுக்கு இல்லாம வெறுமனே சும்மா நான் வந்து வரப்போறேன் அப்படிங்கிற ஒரு 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 வகையான பிம்பத்தை உருவாக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை. அதுக்கு அடுத்தது இன்னொன்று, அவரை நான் வந்து யாருனாலும் இந்த மண்ணில் வரலாம், அரசியலுக்கு வரலாம், அது போட்டியிடலாம், மக்கள் தான் முடிவு செய்யணும், தேர்ந்தெடுக்கணுமா வேணாமாங்கிறத மக்கள் தான் முடிவு செய்வாங்க. இவர் மேலே நமக்கு பிரச்சனை வருதுன்னா, தன்னை வந்து ஒரு பச்சை தமிழன் அப்படின்னு சொல்கிறார். அவர் வந்து இயல்பா நான் இந்த மண்ணுக்கு பிழைக்க வந்தேன், நடித்தேன், பணம் சம்பாதிச்சேன், இந்த மக்களை நான் நேசிக்கிறேன், எனக்கு ஒரு துளி வேர்வைக்கு 1 பவுன் தங்க காசெல்லாம் கொடுத்தாங்க இந்த மக்கள், அந்த மக்களுக்கு நான் உழைக்க விரும்புகிறேன்ப்பா, நான் மராட்டியர், கர்நாடகாவில் வாழ்ந்த ஒரு மராட்டியர், இந்த மண்ணுக்கு உழைக்க விரும்புகிறேன், நான் நீ நம்பினா எனக்கு ஓட்டு போடு, நான் இந்த மக்களுக்கு நான் நேர்மையாக இருப்பேன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே. இதுக்கு எதுக்கு வந்து போலியா நான் பச்சை தமிழன், சிவப்பு தமிழன், கருப்பு தமிழன் இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த இடத்துல தான் நான் முரண்படுறேன். இப்போ நான் இதை வந்து அவருடைய அடையாளங்களை மறைக்க முயற்சிக்கிறாங்க. இது எதுக்கு நீங்க தமிழர்கள்ட்ட வந்து போலியா தங்களை ஏன் தமிழர்கள் அப்படின்னு கட்டமைக்க விரும்புறீங்க? அப்படி செய்ய வேண்டியதில்லை. நீங்க உங்களுடைய கொள்கையிலையும் உங்களுடைய செயல் திட்டத்திலையும் நேர்மை இருக்கும் அப்படிங்கிற பட்சத்துல, நான் மராட்டியன் தான், நான் தெலுங்கர் தான், நான் கன்னடர் தான், நான் இந்த மண்ணுக்கு நான் நேர்மையா இருப்பேன்னு சொல்லிட்டு போங்க, அரசியலுக்கு வாங்க, சந்தோஷமா இருப்பாங்க. எம்ஜிஆர் சந்திக்காத இதான், எம்ஜிஆர் வந்து மலையாளின்னு சொன்னாங்க, அத்தனை பேர் இந்த திராவிட திமுகவினர் தான் பிரச்சாரம் பண்ணாங்க. அதையெல்லாம் தகர்த்துட்டு எம்ஜிஆர் வந்து இந்த மக்களுக்கு நேர்மையாக இருந்தாரு, அவரை மக்கள் நேசிக்கிறாங்க. இந்த மாதிரி ரஜினி வந்துட்டு போக வேண்டியதானே. அது விட்டுட்டு அவர் வந்து போலியா வந்து ஒரு இன அடையாளங்களை மறைக்க முயற்சிக்க வேண்டாம், அடையாளங்களை வெளிப்படையாக சொல்ல வேண்டும், அது மூலமாக அரசியலுக்கு வரலாம், மக்கள் பணியாற்றலாம் அப்படிங்கிறீங்க. இப்ப நான் மும்பைல வந்து பிறந்து வளர்ந்தேன், நான் போய் அங்க போய் மராட்டியர்கள்ட்ட போய் பால் தாக்கரே வாரிசுகள்கிட்ட போய் சொல்ல முடியுமா, அம்ச்சி மும்பை, நானும் மும்பைக்காரன் தான் அப்படின்னு சொல்ல முடியுமா? விரட்டி விட்டுருவாங்க. ஓகே, நம்ம பேசலாம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு திரு கல்யாணம் உங்களுடைய கருத்துக்களையும் கூட ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு கேட்டார்கள். எல்லாம் இணைந்திருங்கள். எதிர்த்து பேசிட்டு நேர்பட பேசலாம். மீண்டும் வரவேற்கிறேன். ரஜினி காலத்தின் தேவையா, கட்டாய திணிப்பா அரசியல் களத்தில் என்று விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். மக்கள் இது தொடர்பாக தங்களுடைய கருத்துக்களை வாட்ஸ்அப் மூலமாக புதிய தலைமுறைக்கு தெரிவித்திருந்தார்கள். அந்த கருத்துக்களை பார்த்துவிட்டு ஆலு ஷானவாஸ் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு தொடரலாம். மக்களின் கருத்து. அவர் அரசியலுக்கு வரல அப்படின்னு சொல்லும் போது எல்லாரும் வலுக்கட்டாயமா வாங்கினாங்க. சரி, இப்ப அவரே வரங்கிறாரு, ஒரு சான்ஸ் கொடுத்து தான் பார்ப்போமே. இப்ப இருக்கிற தமிழ்நாட்டுக்கு, இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு நல்ல தலைவர் இல்லை, அதற்காக அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம். அதாவது இப்ப தமிழ்நாட்டுல ரொம்ப பிரச்சனை நிறையவே இருக்கு. முக்கியமான பிரச்சனை விவசாயமும், இன்னொன்னு நதிநீர். அதாவது நதிநீர் நமக்கு எந்த மாநிலத்திலிருந்தும் நமக்கு கிடைக்கிறது இல்லை, அதே மாதிரி விவசாயத்துக்கும் எந்த ஒரு நலனும் இல்லை. இது ரெண்டுமே நான் போராடி வாங்கி தரேன், என்னோட முதல் அறிக்கை அதுவாக தான் இருக்கணும். ரஜினி சாரே நான் அரசியல் வரவேற்கிறோம் கண்டிப்பாக. நாள் கனவு நினைவாக போகிறது. ரஜினிகாந்த் அரசியலுக்கு வர போறாரு. எங்களுடைய தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள், தயவு செய்து மதவாத சக்திகளோடு சேராதீர்கள். நீங்கள் தனியாக இருங்கள். உங்கள் தனியாக நின்று உங்கள் பலத்தை நிரூபியுங்கள். நீங்கள் நிச்சயமாக தமிழகத்தின் முதல்வராவீர்கள். வணக்கம், நான் தான் தமிழ்ச்சி பேசுறேன். தமிழ்நாட்டில் பண்ணவங்க தான் தமிழ்நாட்டை ஆள வேண்டும். ரஜினி சார் வந்து எதனா அந்த காவேரி தண்ணிக்காக எதனா பேசினாங்களா? அவர் வர எனக்கு விருப்பம் இல்லை. அவர் எதுக்கு வரணும்? அவர் வர எனக்கு விருப்பம் இல்லை. நன்றி. வயதும் காலமும் கடந்த முயற்சி. ரஜினி தமிழக அரசியலோட எந்த விதமான தொடர்பும் இல்லாம சினிமா துறையில மட்டும் காலம் கடத்துறதுனால அவருடைய அரசியல் வருகை அவ்வளவு பயனளிக்காது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ் இனமான உணர்வு உள்ளவங்க அதிகம். எனவே தமிழனை தான், ஒரு பச்சை தமிழனை தான் தமிழக முதல்வராக வரணும்னு விரும்புவாங்க. எனவே அவருடைய முடிவு அதிர்வலைகளை ஏற்படுத்தாது. மக்களின் கருத்து இவ்வாறு தான் இருக்கிறது. ஆலு ஷானவாஸ் அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் நம்முடைய இணைந்திருக்கிறார். வணக்கம் சொல்லி வரவேற்று தொடரலாம். ஷானவாஸ், மக்களுடைய கருத்தில் கடைசியாக சொன்ன 2 பேர் தமிழர் அப்படிங்கிற கருத்தை வச்சாங்க. நாம் தமிழர் கட்சியின் சார்பாக கல்யாண சுந்தரமும் அந்த கருத்தை தான் வைத்தார். ஆனால் விடுதலை சிறுத்தைகள் ரஜினிகாந்த் அவருடைய அரசியல் வருகையை வரவேற்கிறது. இன்றைக்கு துக்ளக் பத்திரிகையினுடைய ஆசிரியர் திரு குருமூர்த்தி அவர்கள் ரஜினிகாந்த் தனிக்கட்சி தொடங்கக்கூடும்,
அவர் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜகவோடு கூட்டணி வைக்கக்கூடும் அப்படிங்கிற ஒரு கருத்தை பதிவு செய்திருந்தார். நீங்க ரஜினியினுடைய அரசியல் தேவையை எப்படி பார்க்குறீங்க? எங்கள் தலைவர் இது குறித்து மிக நீண்ட விளக்கத்தை கொடுத்து விட்டார். விரிவான நேர்காணல்களை உங்கள் தொலைக்காட்சி உட்பட பல தொலைக்காட்சிகளிலும் கொடுத்து விட்டார். ரஜினி வந்துதான் ஆக வேண்டும், அவர் வந்தால்தான் தமிழ்நாட்டிற்கு விடிவு பிறக்கும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வெற்றிடத்தை நிரப்புவதற்கு அவர் கட்டாயம் வர வேண்டும் என்பதல்ல விடுதலை சிறுத்தைகளின் பார்வை. ஒருவர் கட்சி தொடங்க போகிறார் என்று கருத்துக்கள் சொல்லப்படுகிறது. ரஜினி கட்சி தொடங்குவதற்கான ஆயத்த பணிகளில் இறங்கி இருக்கிறார் என்கிற கருத்து பரப்பப்படுகிறது. அவரும் அதற்கான சமிஞ்சைகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். ரஜினி மட்டுமல்ல, யார் கட்சி தொடங்கினாலும் கட்சி தொடங்குவதற்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் வழி இருக்கிறது. இந்திய குடிமகன் என்ற முறையில் இந்தியாவில் ஒரு கட்சியை தொடங்குவதற்கு, மக்களிடம் அதை கொண்டு சேர்ப்பதற்கு உரிமைகள் வழங்கப்பட்டிருக்கிறது என்ற அடிப்படையில் அந்த கோணத்தில் நாங்கள் வரவேற்கிறோம். நான் நேரடியாக காலத்தின் அருமை கருதி நேரடியாக கொஸ்டின் பண்ணிடுறேன். ரஜினி கட்டாய திணிப்பா அப்படிங்கிறத தலைப்பாக கொடுத்தது பின்னாடி இருக்கக்கூடிய பொருள் அப்படிங்கிறது ரஜினிகாந்தை பாஜக இயக்குகிறது அப்படிங்கிற விமர்சனத்தை தொடர்ச்சியாக அரசியல் நோக்கர்கள் சிலர் வைத்துக்கொண்டே வருகிறார்கள். ரஜினி பாஜகவோடு கூட்டணி சேரக்கூடும் அப்படிங்கிற திரு குருமூர்த்தி அவர்களுடைய கருத்து, ரஜினியை பாஜக தான் இங்கே கொண்டு வர திட்டமிடுகிறதா? ஏன்னா அவர் பாஜகன்னு குறிப்பிட்டு சொல்லலை, கார்ட்டூனிஸ்ட் பாலா இந்தியம் அப்படின்னு சொல்றாரு. இந்திய தேசிய கட்சிகள் அதை செய்வார்கள். 2009க்கு பிறகு இங்கே இருக்கக்கூடிய தமிழ் தேசிய உணர்வுகளை குறைக்கணும் அப்படின்னு சொன்னா ரஜினி போன்ற ஒரு ஆளுமை அவர்களுக்கு தேவை அப்படிங்கிற கருத்தை அவர் பதிவு செய்கிறார். இந்த கண்ணோட்டத்தோடு விடுதலை சிறுத்தைகள் இதை அணுக மறுக்கிறதா? தெளிவாக எங்கள் தலைவர் இதையும் தெளிவுபடுத்தியிருக்கிறார். ரஜினி அப்படி வருவதாக இருந்தால் அவர் தனியாக வர வேண்டும். தனியாக வந்தாலும் உங்களுடைய விருப்பம், அவர் வருவாரான்னு கேட்கிறேன். இல்ல, அதுதான் நாங்க சொல்ல வரோம். அப்படி அவர் வந்தாலும் பாரதிய ஜனதாவோடோ அல்லது வேறு கட்சியோடோ, காங்கிரஸ் கட்சி உட்பட தேசிய கட்சியோடோ தன்னை ஐக்கியப்படுத்திக் கொண்டால், கூட்டணி வைத்துக் கொண்டால் அவர் கட்சி தொடங்குவதே பயனற்றது என்று ஆகிவிடும். ஏனென்றால் தமிழ்நாட்டினுடைய கள நிலவரம் வேறு மாதிரி கூட்டணி வைத்துக் கொண்டால் அதுதான். அது என்னன்னா, அவர் வந்து ஒரு தனித்த ஒரு அடையாளத்தோடு வந்து கட்சி தொடங்கி தமிழ்நாட்டினுடைய மக்களுடைய உணர்வுக்கு ஏற்ற வகையில் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளணுங்கிறது. ஒரு நீண்ட அரசியல் பாரம்பரியம் கொண்ட ஒரு தலைமையை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் நீங்க. 4 நூற்றாண்டுகளாக அரசியல் களத்தில் இருக்கிறார் திரு திருமாவளவன் அவர்களால் தமிழக அரசியலில் தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனையா, அல்லது இங்க இருக்கக்கூடிய இன்ன பிற எல்லா தலைவர்களும் எடுத்துக்கங்களேன், அவர்களால் தீர்க்க முடியாத பிரச்சனையை, தமிழகத்தினுடைய பிரச்சனைகளுக்கு ரஜினிகாந்த் எந்த இடத்தில் தீர்வு கொடுப்பார்னு விடுதலை சிறுத்தைகள் நம்புகிறது. அப்படி நாங்க நம்பவே இல்லையா? அப்படி நாங்க எங்கேயும் சொல்லவும் இல்லையா? நீங்க வரவேற்பது எந்த இடத்துல இருந்து நான் கேக்குறேன். வரவேற்பது எந்த இடத்துலனா, யார் கட்சி தொடங்கினாலும் வரவேற்போம். யார் தொடங்கினாலும் வரவேற்போம். அவர் தமிழர் அல்லாதவர் அப்படிங்கிற ஒரு பார்வை வைக்கிறாங்கல்ல, அதுதான். நீங்க வந்து கட்சி இந்தியாவில் யார் வேணாலும் தொடங்கலாம். கட்சி தொடங்கிய பிறகு அவர் வெளிப்படுத்தக்கூடிய வெளிப்பாடுகள்ல இருந்து அவரை நம்ம விமர்சிக்கவோ அவரோட உடன்படவோ முரண்படவோ முடியும். நீங்க கட்சியை தொடங்காத போது பேராசிரியர் கல்யாணம் சொல்றாரு அவர் தமிழர் அல்லாதவர், அதனால் அவர் இங்கே ஆள உரிமையே இல்லைங்கிறத அவர் உறுதியான நிலைப்பாடு. அது மக்கள் தீர்மானிக்கணுங்கிற கட்சி தொடங்கிய உடனே வீட்டுக்கு அனுப்புவதாங்கிறத மக்கள் முடிவு செய்யணும். பாலா சொல்றாரு அவர் வரலாம், யார் வேணாலும் வரலாம், ஆனா அவர் ஏன் தன்னுடைய அடையாளங்களை மறைக்க முயற்சிக்கிறார்? எஸ், நான் ஒரு மராட்டிய மாநிலத்தை சேர்ந்தவன், நான் ஒரு கர்நாடக மாநிலத்தை சேர்ந்தவர், இந்த ஒரு அவருடைய அடையாளங்களை வெளிப்படுத்தி விட்டு நான் தமிழ்நாட்டில் இத்தனை வருஷமா இருந்திருக்கிறேன், தமிழ்நாட்டிற்கு இந்த நன்மைகளை செய்வேன், நான் அரசியலுக்கு வரணும்னு நினைக்கிறேன், நீங்க விருப்பம் தான் என்னை ஆதரிங்கன்னு சொல்லி அரசியல் களத்தில் நின்று மக்களுக்கான சேவையை செய்துவிட்டு வரலாமே, ஏன் தன்னுடைய அடையாளங்களை மறைக்க முயற்சிக்கிறாங்க? இல்ல, அது தோழர் சொல்ற ஒரு கருத்துல நான் உடன்படுறேன். அவர் வந்த பிறகு மக்கள் முடிவு செய்யணுங்கிறதா எங்களுடைய கருத்தம். அவர் அடையாளத்தை எங்கேயும் மறைச்ச மாதிரி தெரியல. அவருடைய வீட்டுல வீர சிவாஜியுடைய புகைப்படத்தை தான் மாட்டி வச்சிருக்காரு. வெளியே சொல்லும் போது பச்சை தமிழன் சொல்ல வேண்டியது. அன்னைக்கு அந்த மீட்டிங்ல அவர் பேசும்போது என்ன சொல்றாருன்னா, நான் வந்து மராட்டிய மாநிலத்தில் பிறந்தவன் தான், கர்நாடகத்தில் வளர்ந்தவன் தான், தமிழ்நாட்டிற்கு வந்தவன் தான், ஆனால் வந்து இங்கே 40 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது, தமிழ் மக்களோடு கலந்து விட்டேன்னு ஒரு குறிப்பை சொல்றாரே தவிர, நான் மராட்டியன் அல்ல, கர்நாடகத்தில் வளர்ந்தவன் அல்ல, தமிழ்நாடுதான் எனக்கு என்று அவர் எங்கேயும் சொல்லல. விடுதலை சிறுத்தைகளுடைய இன்ன பிற அடுத்தடுத்த உங்கள் கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகளிடம் பேசுகின்ற பொழுது ஆஃப் த ரெக்கார்டா அவங்க சொல்ற வாதம் அப்படிங்கிறது, ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் அல்லது வந்தால் ஏதோ ஒரு இடத்துல நல்லதுன்னு விடுதலை சிறுத்தைகள் நினைப்பதற்கு பின்னால் இன்னொரு காரணம் இருக்கிறது. அது என்னன்னா, பாஜக நேரடியாக இங்கே காலூன்ற முடியாது என்று விடுதலை சிறுத்தைகள் அதை ஒரு உத்தியாக நினைக்கிறது, அதுவும் கூட ஒரு காரணம் அப்படிங்கிற வாதத்தை தொடர்ச்சியா வைக்கிறாங்க. ஆனால் திரு குருமூர்த்தி அவர்கள் இன்றைக்கு சொல்கிறார் அவர் பாஜகவோடு கூட்டணி சேருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்றாரு. துக்ளக் ரமேஷ் அவர்களும் அதை மறுக்கல. அவர் சொல்றாரு சேரக்கூடும், ஏன்னா அவர் ஒரு தேசிய பார்வை கொண்டவர், மோடியோடு நட்புறவு கொண்டவர், அந்த இடத்துல சேருவதற்கான வாய்ப்பு இருக்குதுன்னு. நிச்சயமா அவர் இடதுசாரிகளோடு கூட்டணி சேர மாட்டார் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல இருந்து
உங்களுடைய அடிப்படை நோக்கே அங்கே தவறாகி போகிறதோ நான் கேட்கிறேன். இல்ல, அதாவது நாங்க எங்க நிலைப்பாட தெளிவா சொல்லிட்டோம். பாரதிய ஜனதாவோடு அவர் சேரக்கூடாது, வந்தால் சேர்ந்தால் அவருக்கு நட்டம் அப்படிங்கறதை சொல்லிட்டேன். ஏன்னா தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதாவுக்கான களம் கிடையாது. பாரதிய ஜனதா நேரடியாக முயன்றே அதை பெற முடியலங்கும் போது அப்புறம் ரஜினியை வச்சு முயன்றா என்ன, விஜயகாந்தை வச்சு முயன்றா என்ன, யாரை வச்சு முயன்றா என்ன? பாரதிய ஜனதா மோடியை வைத்தே முயன்று பார்த்தாக்கி விட்டது. மோடியை வைத்து இங்க ஒண்ணும் நடக்கல. மோடியே நேரடியாக அவருடைய வீட்டுக்கு போனார், டீ சாப்பிடுன்னு சொல்லிட்டு போனார். அதன் மூலம் அந்த ரஜினி அப்படி மோடியே வீட்டுக்கு வந்து விட்டார் என்கிற அந்த நெருக்கடியிலாவது ஒரு வார்த்தை பேசி விடுவார்னு எதிர்பார்த்தாங்க. அப்போதும் அவர் தவிர்த்து விட்டார். அவருடைய புகைப்படத்தை பயன்படுத்தி, அந்த மோடியும் ரஜினியும் இருக்கக்கூடிய அந்த புகைப்படத்தை பயன்படுத்தி போஸ்டர் போட்டு ஒட்டினார்கள் தமிழ்நாடு முழுவதும். உடனே ரஜினியுடைய துணைவியார் வந்து மறுத்தார், இந்த போஸ்டருக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லை. இப்ப இந்த ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் கங்கை அமரன் போய் ரஜினியை சந்திப்பது போல சந்தித்து விட்டு அந்த புகைப்படத்தை எடுத்து விட்டு அதை வந்து பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தினார்கள். உடனே ட்விட்டர்ல வந்து நான் யாருக்கும் ஆதரவு இல்லைன்னு மறுத்தார். அப்ப பாரதிய ஜனதா அவரை நெருங்குவதும் தேர்தல் நேரத்தில் பாரதிய ஜனதாவிடம் இருந்து அவர் தவிர்க்க எண்ணியதும் கடந்த கால வரலாறா இருக்குது. கடந்த இடைத்தேர்தல் வரைக்கும் அதுக்கு சான்றா இருக்குது. அந்த அடிப்படையில அதை நான் எப்படி பார்க்கிறோம்னா, நேரடியான அவருடைய ஐடியாலஜியே யாருக்கு இணக்கமாக இருக்குது நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, அவர் இந்துத்துவ சக்திகளோடு நெருக்கமுடையவர் தான். சோ அவர்களோடு மிக நெருக்கமுடையவர் தான். குருமூர்த்தி அவர்களோடு தொடர்பில் இருப்பவர் தான். அதெல்லாம் யாருமே மறைக்க முடியாது. அவரே அதை மறைக்கலையா? அதனால் அது என்னன்னா, இந்துத்துவம் என்பதும் RSS என்பதும் யாரையுமே விட்டு வைக்க மாட்டார்கள், என்ன உட்பட. அவங்க எங்க கட்சிக்கு நீங்க வந்தா நல்லதுன்னு தான் எங்கிட்ட எல்லா பாரதிய ஜனதா நண்பர்களும் பேசுகிறார்கள். அப்ப என்னையே அவர்கள் விட்டு வைக்காத போது ரஜினியை விட்டு வைப்பார்களா? அது தன்மையப்படுத்தும் கோட்பாடில் அவர்கள் உறுதியானவர்கள். எதிரியை கூட தன்மையப்படுத்த வேண்டும் என்கிற கொள்கையில் உறுதி உள்ளவர்கள். அப்ப எதிரியவே தன்மையப்படுத்தணும் நினைக்கிறவங்க நண்பனை தன்மையப்படுத்தாம இருப்பாங்களா? அதனால அவர்களுடைய முயற்சி அவர்கள் செய்கிறார்கள். ரஜினி அதற்கு எந்த அளவுக்கு துணை போவார்? ரஜினி அப்படி போனால் ரஜினிக்கு லாபமா நட்டமா? தமிழ்நாட்டில் ரஜினிக்கு அந்த களம் சரியாக அமையுமாங்கிறது தான் விவாதம். திரு கல்யாணசுந்தரம், அது அந்த களம் சரியாக அமையுமா இல்லையா அப்படிங்கிறது அவர் யாரோடு கூட்டு வைக்கிறார், அவருடைய சித்தாந்தங்கள் என்னவாக இருக்கிறது என்பதை அரசியலுக்கு வந்த பிறகுதான் முடிவு செய்ய வேண்டும். முதலில் அவர் வரட்டும் அப்படிங்கறத விடுதலை சிறுத்தைகளுடைய கொள்கை, விடுதலை பார்வை, நிலைப்பாடு இதுல அப்படிங்கறத நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆமாம், அது உண்மைதான். அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அவர் வருவதற்கான உரிமை அவருக்கு இருக்கிறது. அவரை வர வேண்டாம் என்று சொல்லி, அவர் வந்தால் அவரை புறக்கணிக்க வேண்டும் என்று சொல்லி மக்களிடம் பரப்புரை செய்வதற்கான உரிமை எங்களுக்கு இருக்கிறது. அதனால் இது உரிமை சார்ந்த பிரச்சனையாகவே நான் பார்க்கல. இது உரிமை இருக்குதுங்கிற விஷயம் எல்லாத்துக்கும் தெரியும். எனவே நாங்கள் ரஜினிகாந்தை வர வேண்டாம் என்று சொல்லுவதற்கான காரணங்களை நாங்கள் இப்பொழுது சொல்லுவதற்கு காரணம், மக்களிடம் நாங்கள் பரப்புரையை தொடங்குகிறோம். இந்த காரணங்களால இவரை மறுக்கிறோம் என்பதை சொல்லுகிறோம். அதே போல இந்த கேள்விக்கு பதிலளிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஐயா அவர்கள் பத்திரிகையாளர் ஐயா ரமேஷ் அவர்கள் குறிப்பிட்ட ஒரு செய்திக்கு நான் மறுப்பு சொல்லணும். அதாவது திராவிட கட்சிகளிலே தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்கள், மலையாளத்தை தாய்மொழியாக கொண்டவர்கள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களாக அமைச்சர்களாக இருந்தது நீங்க ஏன் கேள்வி கேட்கலன்னு கேட்கிறார். அது எங்கள் கொள்கையே அல்ல. எங்கள் கட்சியிலேயே தெலுங்கை தாய்மொழியாக பேசுகிறவர்கள், மலையாளத்தை தாய்மொழியாக கொண்டவர்கள் வேட்பாளர்களாக நிறுத்தப்பட்டார்கள், மாவட்ட செயலாளர்களாக செயல்படுகிறார்கள். நாங்கள் இனவெறி தத்துவத்தை கொண்டவர்கள் அல்ல. எல்லா மொழிவாரி தேசிய இனங்களுக்கும் அரசியல் பிரதிநிதித்துவம் வேண்டும் என்கிற தத்துவத்தை முழுமையாக ஏற்றுக்கொண்ட ஒரு கட்சி எங்கள் கட்சி தான். எனவே அதை நாங்கள் கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போவும் ரஜினிகாந்த் அவர்கள் நாம் தமிழர் கட்சியில் நாம் தமிழர் கட்சியிலேயோ விடுதலை சிறுத்தைகளிலேயோ அவர் கட்சியிலே உறுப்பினராக இணைந்து கொள்வதிலே எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அவர் சேவை செய்யட்டும். பாரதிய ஜனதாவிலே போய் ரஜினிகாந்த் அவர்கள் இணைந்து கொள்வதிலே எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் வேறு மாநிலத்திலே இருந்து வந்த ஒருவர், தமிழர் அல்லாத ஒருவர் தமிழர்களுக்கான கொள்கை வகுக்கிற கட்சி தலைமை பீடத்தை கொடுப்பது என்பதுதான் எங்களுக்கு முரண்பாடு. அதைத்தான் நாங்க வேண்டாம்னு சொல்றோம். இனியும் இப்படி ஒரு அரசியல் வேண்டாம்னு சொல்றோம். நீங்க ரஜினி அவர்கள் வருவதால் நல்லது நடக்கும் என்று சொல்லுபவர்கள் என்ன அடிப்படையில் சொல்றீங்கன்னு நான் கேட்கிறோம். எப்படி நல்லது நடக்கும் நீங்க சொல்றீங்க? இதுவரைக்கும் ஏதாச்சும் ஒரு ப்ரூவன் ரெக்கார்டு இருக்கா? நான் குறிப்பிட்டு சொல்லவா? ரஜினி அவர்கள் ஏன் நாங்க மறுக்கிறோம் நான் சொல்லவா? இதே ரஜினி அவர்கள் பேசினார் இலங்கை பிரச்சனை குறித்து. 2 லட்சம் மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்ட இடத்திலே ரஜினிகாந்த் அவர்கள் சொன்னார், இது ராமனால் சபிக்கப்பட்ட பூமி, இந்த இடத்திலே கொலைகளை தவிர்க்க முடியாது, இது இப்படித்தான் நடக்கும்னு சொன்னார். இது ஒரு விஞ்ஞானபூர்வமான அரசியல் கருத்தாக நீங்கள் பார்க்கிறீர்களா? கர்நாடகாவிலே இருந்து காவிரி தண்ணீர் போராட்டத்திற்காக செத்த தமிழன் எத்தனை பேர்? அந்த இடத்திலே போய் கர்நாடக மக்களிடம் போய் நான் மன்னிப்பு கோருகிறேன் என்று பேசிவிட்டு இதே ரஜினிகாந்த் அவர்கள் வந்துவிடவில்லையா? நீங்கள் நினைச்சு பாருங்க. 96ஆம் ஆண்டு ரஜினிகாந்த் அவர்கள் அமெரிக்காவிற்கு போய்விட்டு அப்பதான் முதல் மொட்டையடிச்சு வர்றாரு. அப்ப அவர் கொடுத்த பேட்டி இந்து பத்திரிகையிலே வெளியானது. நான் மது அருந்தி விட்டு படுத்து விட்டேன், நான் படுத்திருந்த நேரத்திலே என்னுடைய தலையை கட்டிங் செய்வதற்கு பதிலாக மொட்டையடித்து விட்டார்கள் என்று பேட்டி கொடுத்தார். இது ஒரு நல்லொழுக்கம் போதிக்கிற ஒரு நல்லவரினுடைய செயல்பாடா? இப்படி விமர்சிச்சுட்டு போனா ஏராளமான விமர்சனங்களை அவர் மேல வைக்கலாம். அவர் அரசியல் கட்சி தொடங்கி வந்த பிறகு நாங்க ஏராளமான செய்திகளை கொண்டு வர போறோம். ஒரே ஒரு செய்தி தான் செந்தில், நான் தெளிவா சொல்லி முடிக்கிறேன். கார்ல் மார்க்ஸ் அவர்கள் பத்திரிகையாளராக இருந்தார். அப்ப அவரிடம் கேட்டார்கள் கார்ல் மார்க்ஸ் அவரிடம் கேட்டார்கள், ஒரு சரியான பத்திரிகையாளன் யார் என்று கேட்டபோது அவர் தெளிவாக சொன்னார்,
ஒரு பத்திரிகையாளன் சரியான பத்திரிகையாளன் என்பவன் மக்களுக்கு எது பிடிக்குமோ அதை தருபவன் அல்ல, மக்களுக்கு எது தேவையோ அதை தருபவன் சரியானவன் என்று சொன்னார். இதையே ஈவேரா அவர்களும் பதிவு செய்திருக்கிறார். இதுதான் நான் இப்பொழுது அரசியல் களத்திலே உங்களை பொருத்தி பார்க்க சொல்லுகிறேன். மக்களுக்கு கரிஷ்மா இருக்குது என்று சொன்னா, எங்க அண்ணன் திருமாவளவனுக்கு இல்லாத தகுதி ரஜினிகாந்த் அவர்களுக்கு இருக்குதுன்னு சொன்னா எப்படி ஏத்துக்க சொல்றீங்க? அப்படின்னா அந்த கரிஷ்மா சினிமாவில் நடிப்பதால் தான் வரும் என்று சொன்னால் இவர் இந்த சேவைகள் செய்வதை விட்டுவிட்டு சினிமாவில் நடித்திருக்கலாம் இல்லையா? இது எப்படி ஏத்துக்க முடியும்? மக்களுக்கு எது தேவைன்னு பாருங்க, எது இருக்குதுன்னு பார்க்காதீங்க. தேவையை கொடுப்பதுதான் ஒரு நல்ல அரசியலை ஒழிய மக்களுக்கு பிடிப்பதை மீண்டும் மீண்டும் வழிமொழிந்து கொண்டிருப்பது எப்படி நல்ல அரசியலாக இருக்கும்? இதுல நியாயம் இருக்குதான் நீங்க தயவு செய்து சொல்லுங்க. ஏதாவது ஒரு மாநிலம் இதை ஏற்றுக்கொள்ளுமான்னு சொல்லுங்க. கர்நாடகாவிலிருந்து காவிரி தண்ணி வராது, ஆனா தலைவர்கள் வருவாங்களா காலத்துக்கு காலம்? இதை ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? இது என்னங்க நியாயம்? நீங்க ரஜினிகாந்த் நல்லவர் என்று சொன்னால் நான் கேள்வி வைக்கிறேன், நல்ல கண்ணுவை விட நல்லவரா? ரஜினிகாந்த் அரசியல் தெளிவுள்ளவர் என்றால் ஐயா பழநெடுமாறனை விட அரசியல் தெளிவுள்ளவரா? அண்ணன் சீமான் அவர்களை விட துடிப்பாக மக்கள் களத்தில் நின்று போராடுகிறவரா? அண்ணன் திருமாவளவனை விட சிறந்த அரசியல் எதுக்கு நீங்க மாற்றி வைக்கிறீங்க? எதுக்கு இவங்க சொல்றாங்க பாரதிய ஜனதாவோடு முரண்பட்டு நிற்கிறார்? நான் தெளிவாக சொல்றேன், கடந்த கால ரஜினிகாந்த் அவர்களுடைய நடவடிக்கைகள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு ஏஜென்ட்டாக அவரை அடையாளப்படுத்தி இருக்கிறது. இதை நிரூபிக்க முடியும். இதை இங்க பாருங்க, நான் இப்ப சொல்றேன், நீங்க எழுதி வச்சுக்கோங்க செந்தில். இந்த விவாதங்கள் இருக்க 4 பேர்ல நானு, அண்ணன் பாலா, அண்ணன் ஷானவாஸ் அவர்கள் 3 பேரும் ஒரு விவாதத்துக்கு வருவோம். ஒட்டுமொத்தமா ரஜினியை நாங்கள் எதிர்ப்போம். நீங்க பாருங்க, இதை நீங்க சரியா எழுதி குறிச்சு வச்சுக்கோங்க. எங்களோட சேர்ந்து இன்னும் முற்போக்கு சக்திகள் தமிழ்நாட்டில் ஒண்ணா வருவாங்க. எல்லாரும் சேர்ந்து அவர் வரவை எதிர்க்கிற காலம் ஒன்று வரத்தான் போகிறது. இதை நாங்க முன்னறிவிக்கிறோம், அவ்வளவுதானே ஒழிய இதுல ஒண்ணு பெரிய நாங்க அவரை வர வேண்டாம் அவர் வீட்டு முன்னாடி போய் நாங்க சண்டை போடல. மக்களிடம் பரப்புரை செய்யறோம், முன்னறிவிக்கிறோம், அவ்வளவுதான். உங்களுடைய கருத்துக்களில் மறுப்பு சொல்வதற்கு ரமேஷ் நிறைய மறுப்புகளை வச்சிருப்பார் நினைக்கிறேன். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு அந்த இடத்திலிருந்தே நாம தொடரலாம். 2009க்கு பிறகான அரசியலை ஏற்கனவே சுட்டிக்காட்டியிருந்தார் பாலா. 2009ற்கு பிறகு இங்கே பல அரசியல் மாற்றங்கள் தமிழக இளைஞர்களிடம் ஏற்பட்டிருக்கக்கூடிய எழுச்சி போன்ற விஷயங்களை தொடர்ச்சியாக உங்களை போன்ற கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் முன்னெடுத்து வைத்துக் கொண்டே இருக்கிறீர்கள், அந்த வாதங்களை வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். அது உடைபட்டு போகும், நீங்கள் கட்டியெழுப்பியிருக்கக்கூடிய பிம்பம் அல்லது கட்டியெழுப்பியிருக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கோட்டை உடைந்து போகும் அப்படிங்கிற அச்சமும் கூட ஒரு காரணமா? ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பேசலாம், இணைந்திருங்கள். நேர்பட பேசலாம். மீண்டும் வருகிறேன். ரஜினி காலத்தின் தேவையா கட்டாய திணிப்பா என்ற தளத்தில் விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். ரமேஷ், அவர் நிறைய விமர்சனங்கள் வைத்திருக்கார். நீங்கள் அதில் மாறுபடக்கூடும், மறுக்கக்கூடும், அதையும் மறுக்கலாம். அதோடு சேர்த்து தமிழகத்தினுடைய பிரதான பிரச்சனைகளாக உங்களுடைய பார்வையில் நீங்கள் பார்க்கக்கூடிய பிரச்சனைகளையும் அதற்கு ரஜினியிடம் இந்த விதத்தில் கொள்கை சார்ந்து தீர்வு இருக்கிறது அப்படின்னு நீங்கள் ஏதாவது சொல்ல முடியுமா? அதாவது முதல்ல அதுக்கு முன்னாடி நான் அவரோட அதிகம் மாறுபட, அதாவது அதுக்கு மறுப்பு சொல்லிக்கிட்டு இருக்க விரும்பலை. ஏன்னா அது அவருடைய கட்சியினுடைய பார்வை. அவர் சில நகைச்சுவையான சில செய்திகள்லாம் சொன்னார். ரஜினி கட்சி தலைமையாக இருக்கக்கூடாது, வேணா எங்கள் கட்சியில் சேர்ந்துக்கலாம்னு சொன்னது ஒரு நல்ல ரசிக்கத்தக்க ஒரு நகைச்சுவையை அதை எடுத்துக்கலாம். ஏன்னா அவ்வளோ பெரிய பாப்புலர் லீடர் இவங்க கட்சியில் சேரணுன்றாரு. அது அவருடைய பாப்புலர் மாஸ் அட்ராக்ஷன் உள்ள ஒரு பெரிய இப்போ நீங்கள் கேட்டதுக்கு பதில் அவருடைய ரசிகர் சந்திப்பில் அவர் தெரிவித்த செய்தியிலே ஒரு மெசேஜ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அவர் ப்ரோபிட்டி இன் பப்ளிக் லைஃப் அதை முன்வைக்கிறார். அதாவது பணம் சம்பாதிக்கிறவங்க நினைக்கிறவங்க பக்கத்தில் வராதிங்க, அதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு ஏதாவது ஒரு தலைவர் குறைந்தபட்சம் வெளிப்படையாக சொல்லியிருக்காருன்றது எனக்கு ஒரு வியப்புக்குரிய விஷயமா இருக்கு. அது மாதிரி யாருமே சொல்லல. வெளிப்படையா எந்த தலைவர்கள் பணம் சம்பாதிக்கணும் ஆசை இருக்கிற மட்டும் என் கூட வாங்கன்னு சொல்லியிருக்காங்க இல்ல. அதுதான் இப்ப இன்னைக்கு நிலைமை. கவுன்சிலரா இருக்கவங்க என்ன வசதியில் இருக்காங்க நம்ம கண்ணுக்கு முன்னாடி பாக்குறோம். இல்ல அது ஓகே. கவுன்சிலரா இருக்கிறவங்க எந்த அளவு செட்டில் ஆயிடுறாங்க, ஆட்சிக்கு வந்திருக்காங்க, செட்டில் ஆயிருக்காங்க. இல்ல அதை முதல்லயே தெளிவுபடுத்துவது மக்கள் மத்தியில ஒரு நம்பிக்கையை தோற்றுவிக்கும். அவரை மாதிரி இருக்கிறவங்க சொல்லும் போது அதுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ், ஆடட் வேல்யூ இருக்கு. அதாவது அவருக்கு மக்கள் மத்தியில சினிமாக்காரர் அப்படிங்கறதுனால அவருக்கு தெரியும் எந்த மாதிரி வார்த்தைகளை போட்டா எப்படி மக்கள்கிட்ட போய் சேரும். சரி, எதுவா இருந்தாலும் நான் திரும்ப சொல்றேன், மக்கள் மாற்றத்தை விரும்புகிற மக்களுக்கு நிச்சயமாக அவர் நம்பிக்கை ஊட்டக்கூடிய மனிதராகத்தான் அவர் இருப்பார். அதனால ஒரு மாற்று அரசியல் கலாச்சார ரீதியாகவும் கலாச்சார ரீதியாகவும் அவர் அரசியல் தளத்துல கேள்வி வைத்தாரு. அரசியல் தளத்தில் கேள்வி வைத்தாரு, நல்லவர் அப்படிங்கிற அடிப்படையில் நல்ல கண்ணுக்கு தகுதியா அல்லது நல்லவர் நல்ல கண்ணு ஒரு அரசியல் புரிந்து திருமாவளவன் சீமான் அப்படின்னு அவர் ஒரு பெரிய பட்டியல் கொடுக்கிறார். நீங்க இந்த பட்டியல் மற்ற தலைவர்கள் எடுத்துங்க, இதெல்லாம் வச்சுக்கோங்க. இப்போ அதுதான் கேட்கிறேன். இப்ப இவர் நல்லவர்னு சொல்லப்படுகிற மரியாதைக்குரிய தோழர் நல்லக்கண்ணு தமிழக அரசியல்ல விரல் சுட்டி நேர்மையாளர்னு நல்ல தைரியமா எவர் வேண்டுமானாலும் பிரகடனப்படுத்தக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய நேர்மையாளராக இருக்கக்கூடிய நல்லக்கண்ணு தேர்தலில் போட்டியிட்டார். அவர் வெற்றி பெற்று இருக்க வேண்டும். அவரை எத்தனை கட்சிகள் நாங்கள் அங்க எதிர வேட்பாளர் நிறுத்தாம இருந்தாங்களா?
அப்போ இவர்கள் பேசுவது ஒன்று, செயல் மற்றொன்று என்பது வெளிப்படையாக. இதுல மக்கள் வந்து அப்போ மக்களுக்கு தேவை நல்லவர்கள் அல்ல, அதே போல பேசுவதும் செயலும் தேவை பிரபலமானவர்கள். பேசுவதும் செயலும் வெவ்வேறா இருக்கு. அதனால மக்கள் நம்பிக்கை மக்களுக்கு நல்லவர்கள் அல்ல தேவை, மக்களுக்கு பிரபலமானவர்கள் தேவைன்னு எடுத்துக்கலாமா? அப்படி நான் சொல்லல. மக்கள் வந்து ஒரு நல்ல சினிமால நடிச்சிருக்கணும். இல்ல அப்படி இல்ல. ஏன் மத்த கட்சிகள் ஏன் அவர் ஆதரிக்கல? மத்த கட்சிகள் ஏன் ஆதரிக்கல? ரஜினிக்கு என்ன தகுதி இருக்கு? நீங்க அதை சொல்லுங்க. ரஜினிக்கு என்ன தகுதி இருக்கு? நல்ல கண்ணுவை விட ரஜினிக்கு என்ன தகுதி இருக்கு இந்த மக்கள் மீது? மக்கள் நம்பிக்கை வைக்கிறாங்கன்னா அவர் வெற்றி பெற முடியும். சினிமால நடிக்கிறாரு, மூஞ்சி காட்டுறாரு, பிரபலமா இருக்காரு. ஏன் மக்களுடைய முடிவுக்கு நீங்க விட மாட்டேன்றீங்க? மக்கள்கிட்ட யார் சார் அரசியல் சட்டம் தடுக்குதா? அரசியல் சட்டம் தடுக்குதா? ரமேஷ், நான் இப்படி வரேன். நான் முடிச்சறேன். எதிர்கேள்வி வைக்கிறேன் சார். நான் எதிர்கேள்வி வைக்கிறேன். இருங்க, நான் எதிர்கேள்வி வைக்கிறேன். இலங்கை தமிழர் பிரச்சனைக்காகவும் மொழிக்காகவும் உயிரை விடுறோம். நாங்க யார் உயிரை விட்டாங்க? நான் ஒரு நிமிஷம் கடல் தாண்டி போயிட்டாங்களா? உயிரை விடணும். இது என்ன சிறுபுள்ள தமிழர்களுக்காக தான் உயிரை விடுறீங்களா? ரமேஷ், நிறைவுகள். இப்போ இப்படி எடுத்துக்கலாம். ஒரு வாதத்திற்காக ரஜினிகாந்த் அவர் ஒரு நடத்துனராக தன்னுடைய வாழ்க்கையை பணியை தொடங்கினார். அவர் நடத்துனராக இருக்கின்ற பொழுதும் அவர் இதே ரஜினிகாந்த் தான், இதே எண்ணங்களோடு இருந்தவர் தான், இதே மாதிரி நல்லவர் தான், மக்களுக்கு சேவை செய்யணும்னு நினைச்சவர் தான். ரைட். இப்போ அவர் ஒரு நடத்துனராக இருந்திருந்தாருன்னா இப்போ ஓய்வு பெற்றிருப்பார். ஏன்னா 52 வயசுல ஓய்வு பெறணும். இப்போ ஓய்வு பெற்றிருப்பார். இப்போ நடத்துனராக இருந்து ஓய்வு பெற்றிருந்தாருன்னு வைங்க. ஒரு உதாரணத்துக்கு ரஜினிகாந்த் நல்லவர், தேசிய பார்வை கொண்டவர், ஆன்மீகவாதி, அவர் முதலமைச்சர் ஆக்கலாம்னு நம்ம சொல்லுவோமா? இல்ல. அவர் பொது வாழ்க்கையில இறங்கி அவர் முன்வைக்கிற திரை வாழ்க்கையிலன்னு சொல்லுங்க. இல்ல அவர் நீங்க சொல்றது இல்ல. நீங்க நடத்துனரா இருந்து பொது வாழ்க்கைக்கு வந்திருந்தாருன்னா ஏற்றுக்கொள்வோமான்னு கேக்குறீங்க. மக்கள் வந்து ஓட்டு போடுவாங்களான்றது சந்தேகம். அதனால இப்ப ஓட்டு போடுவதற்கான தகுதி, அவர் நல்லவர், அவர் தேசிய பார்வை கொண்டவர், ஆன்மீகவாதிங்கிறத தாண்டி அவர் ஒரே சூப்பர் ஸ்டார். இல்ல திரைப்பிரபலம் மட்டுமே தான் ஒரு விஷயத்தை தீர்மானிக்குதுன்னு நீங்க சொன்னீங்கன்னா, திரைப்பிரபலம் மட்டுமே தான் தீர்மானிக்குதுன்னா கூடுதல் தகுதிங்கிற கூடுதல் தகுதின்னு சொன்னீங்க. அது கரெக்ட். அது தவிர அந்த மனிதர் மீது நம்பிக்கை வர வேண்டும். இது ஒரு கருத்து. அது கடைசியா இன்னொன்னு எனக்கு வாய்ப்பு இருக்காதுன்றதுக்காக நான் கூடுதலா சொல்லிடுறேன். நீங்க சொன்னதுக்காகவும் நண்பர் ஷானவாஸ் சொன்னதுக்காகவும் பிஜேபி தான் அவர் சேருவார் என்று தீர்மானிக்கப்பட்டது போல நீங்க விவாதத்தை நகர்த்துவது இல்ல. நான் சொல்லலாம், அப்படி சொல்லல. இல்ல சேரக்கூடும் என்று திரு குருமூர்த்தி அவர்கள் அந்த கணிப்பு அது ஒரு அரசியல் பார்வை கணிப்பு. அதே போல there are other options also in front of you. Of course. என்ன அது வந்து எல்லா கட்சியுமே பயன்படுத்தலாம். நம்ம நிறைவு கருத்து திரு பாலா, உங்களுக்கு நிறைவு கருத்து. ஒண்ணும் இல்ல, ரஜினி தாராளமா வரலாம், தமிழ்நாட்டுல அரசியலுக்கு போட்டியிடலாம், மக்கள் வந்து முடிவு செய்வாங்க. அதை விட்டுட்டு அவர் வந்து இந்த மாதிரியான தேவையில்லாத பில்டப்புகளை கொடுக்க வேண்டியதில்லை அப்படிங்கிறது தான் என்னோட நிறைவான கருத்து. இப்போ என்ன கொடுக்குறாரு நினைக்கிறீங்க? அரசியலுக்கு வருவேன் அதை பத்தி பேசுவோம். முதல்ல ஒரு அரசியலுக்கு வர்றவருக்கு ஒரு தெளிவா ஒரு மீடியாவை எதிர்கொள்றதுக்கான பக்குவம் வேணும். இவர்கிட்ட போய் மைக்க நிட்டு அரசியல் பத்தி கருத்து கேட்காதீங்கிறார். அரசியல் பத்தி கருத்தே சொல்றதுக்கான ஒரு துணிச்சல் இல்லாத ஒரு நபர் எப்படி அரசியல் எடுத்துக்கணும்? அதுக்கான டைம் இப்போ அவர் நினைக்கிறான்னு எடுத்துக்கலாம். அதுதான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே நீங்க வந்து கருணாநிதியும் ஜெயலலிதாவும் எல்லாருமே வந்து காணாம போகணும், வெற்றிடம் வரணும், நீங்க வந்து அதிகாரத்துக்கு வருவீங்க, எளிமையா வந்து உங்களுடைய பிரபலத்தை பயன்படுத்தி அதிகாரத்துக்கு வரணும்னு ஆசைப்படுறீங்க. அவ்வளவுதான். இந்த மக்களுக்காக எதுவும் செய்ய மாட்டீங்க. அதை பற்றி எந்த நாட்டில் நடக்கிற எந்த பிரச்சனைகள் குறித்தும் உங்களுக்கு கருத்து சொல்ல மாட்டீங்க. எந்த இஷ்யூ பற்றியும் உங்களுக்கு ஒரு அபிப்பிராயம் இருக்காது. ஆனால் நீங்கள் வந்து அரசியலுக்கு வருவீங்க, நேராக முதல்வர் ஆயிடுவீங்க, அதிகாரத்தை மக்கள்கிட்ட இருந்து அதிகாரத்தில் உட்காருவீங்கன்னு ஆசைப்படுவீங்க. இது எந்த வகையில் நியாயம்? திரு ஷானவாஸ், நீங்கள் வைக்கிற வாதங்கள்லேயே தொடர்ச்சியாக இவர் வந்து பலரும் வந்து இதை பேசியிருக்காரா அதை பேசியிருக்காரான்னு கேட்டாங்க. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய சாதியம் சார்ந்த பிரச்சனை பற்றி அவர் பேசியிருக்காரான்னு யாருமே கேள்வி எழுப்புறதில்லைன்னு ஒரு பதிவு செய்யப்பட்டிருந்தது. கேள்வி, இங்கே நாயக்கன் கூட்டாய பிரச்சனை நீங்கள் பேசுகிறீங்க, இங்கே இருக்கக்கூடிய ஆணவ படுகொலை பற்றி பேசுகிறீங்க, தாமிரபரணி படுகொலைகளை பற்றி பேசுகிறீங்க, பரமக்குடியை பற்றி பேசுகிறீங்க, வாச்சாத்தி பற்றி பேசுகிறீங்க. இந்த மாதிரி சமகாலத்தில் நடைபெறக்கூடிய ஆணவ படுகொலை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் குறித்து, எந்த பிரச்சனைகள் குறித்து ரஜினிகாந்தனுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறதை விடுதலை சிறுத்தைகள் தெரிந்திருக்கிறதா? அது எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? அவர் தான் அதை பத்தி எதுவுமே சொல்லலையா? அவர் எதை பத்தியுமே பேசலையா? எதை பற்றியும் பேசியதில்லை. அவர் ஒரு நடிகராக அவர் வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அவர் அரசியலுக்கு வருவதை பற்றி விவாதம் இப்ப நடந்துகிட்டு இருக்குது. வரக்கூடாதுன்னு ஒரு தரப்பு சொல்றாங்க. நாங்க என்ன சொல்றோம்னா அப்படி சொல்ல முடியாதுங்க, வந்தாதான் தெரியும். அரசியலுக்கு வந்த பிறகு அவர் என்ன கொள்கை வெளியிட போகிறார், அவருடைய கோட்பாடு என்ன, அவர் எந்த தளத்தில் இயங்க போறாருங்கிறதெல்லாம் வந்த பிறகுதான் தெரியும். அதற்கு பிறகு நாம முடிவு செய்யலாங்கிறோம். அவ்வளவுதான் எங்க கருத்து. அதனால அவர் வாச்சத்தை பத்தி பேசினாரா, நாயக்கன் கொட்டாயை பத்தி பேசினாரான்னு தனித்தனியா கேள்வி வைக்க வேண்டியதில்லை. அவர் தான் எதை பத்தியுமே பேசல. 2 முறை பேசி இருக்கிறார். ஒரு தடவை காவிரி பிரச்சனைக்கு உண்ணாவிரதம் இருந்து விட்டு நான் வந்து நிதி தருவேன்னு சொன்னாரு. அது வந்து இன்னும் அவரு கொடுக்கல. அது ஒரு பக்கம் இருக்குது. அவருடைய பொருத்தமற்ற குற்றச்சாட்டு இல்ல. அதுதான் ஏதோ இணைப்புக்கான பணியெல்லாம் நடந்துட்டு அவர்கிட்ட போய் நிதி கொடுக்காத மாதிரி சொல்ல முடியாது. அது அவர் குற்றமா நான் சொல்லல. அது அவ்வளவுதான் அவருடைய பொது கருத்து.
கருத்து. அதை தாண்டி அவர் எந்த கருத்தையும் சொல்லல. மணிரத்னம் வீட்டுல குண்டு வெடிச்சதுக்காக சொன்னாரு. திரைத்துறையில நடந்த குண்டுவெடிப்புனால சொன்னாரு. எத்தனையோ குண்டுவெடிப்பு நடந்திருக்குது பொது இடத்துல எல்லாம், அதெல்லாம் அவர் அப்பெல்லாம் பேசல. மணிரத்னம் வீட்டுல குண்டு வெடிச்ச உடனே ஒரு திரைத்துறை சார்ந்த உடனே அவர் கோவம் வந்துச்சு. அதே மாதிரி வீரப்ப சூரசம்ஹாரம் செய்யணும்னு சொன்னாரு. வீரப்ப வந்து தமிழ்நாட்டிற்கு எதிரான நடவடிக்கையில் இருக்கிறார், கர்நாடகத்துக்கு எதிரான நடவடிக்கை இருக்கிறாங்கிறத வச்சு சொல்லல, ராஜ்குமாரை கடத்திய பிறகு சொன்னார். அப்ப அவருக்கு வந்து அந்த திரை சார்ந்த பாதிப்புகள் வரும்போது மட்டும் பொது கருத்தை பேசி இருக்கிறார். அதுபோல ஜெயலலிதா அவர்களை எதிர்த்தது கூட அவர் வந்து போயஸ் கார்டனுக்குள்ள அவர் வீட்டுக்குள்ள நுழைய முடியாத நெருக்கடி ஏற்பட்ட போது இந்த ஆட்சி ஆண்டவனால் இனி வந்தா தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாதுன்னு அப்ப சொன்னார். இப்படி தனிப்பட்ட பாதிப்புகள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அவர் அரசியலுக்கு வந்தால் வரவேற்போம் என்று சொல்கிறது. இல்ல நாங்க ரஜினி வந்தால் வரவேற்போம் மட்டும் நாங்க சொல்லலையா, யார் வந்தாலும் வரவேற்போம்னு சொல்றோம். யார் வந்தாலும் வரவேற்போம். திரைத்துறையிலிருந்து வருபவர்கள் வந்தால் எளிதில் மக்களிடம் போய் சேருவார்கள். 25 வருஷமா நான் வந்து எங்க தலைவர் சொல்றாரு, அதன் மூலம் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் என்ன நன்மை நடக்கும் என்று விடுதலை சிறுத்தைகள் நினைக்கிறது. அது வந்த பிறகுதான் தெரியும். வந்த பிறகுதான் தெரியும். யாருமே இப்போ என்னன்னா விடுதலை சிறுத்தைகளுக்கு யாருமே வராம எப்படி முடிவு பெற முடியும்? வந்து கதவு மூடப்பட்டு விட்டது. ஸ்டாலினுடைய தலைமைக்கு அரசியல் அப்படி எல்லாம் முற்றுப்புள்ளி கிடையாதுங்க. எதுவுமே அறிவாலயத்துல மூடப்பட்டதுன்னு ரஜினிக்கு ஒரு தோற்றம் இப்போ ஊடகத்துல விவாதங்கள் இதெல்லாம் நடக்கும்போது ரஜினி வந்தா நம்ம அந்த இடத்துல நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும், அந்த இடத்துல ஓட்டிக்கலாம் அப்படிங்கிற இதெல்லாம் வந்து ஒரு வகையான எண்ணம் இருக்கலாம் அப்படிங்கிறது பொது சமூகம் பேசி விடுதலை சிறுத்தைகளை ரொம்ப குறைத்து மதிப்பிட்டு பேசக்கூடிய மனோநிலையினுடைய வெளிப்பாடு இது. அறிவாலயத்துல கதவு மூடிருச்சுன்னு அறிவாலயம் சொல்லிச்சு அவங்கள்ட்ட. என்ன அணுகுமுறை? அதாவது ஒரு கட்சி வந்து ஒரு கருத்தை சொல்றோம் நாங்க. இப்ப ரஜினி வந்தால் வரவேற்போம்னு சொல்றது ரஜினி வந்தால் மட்டும் இல்ல, எங்க தலைவர் தெளிவா சொல்றாரு, நாளைக்கு யார் வந்தாலும் வரவேற்போம். யார் வந்தாலும் திரைத்துறையில இருந்து வந்தா இந்த இடம் தமிழ்நாட்டில் கிடைச்சிருக்குது. எம்ஜிஆர் வந்து ஒருவேளை ரஜினிகாந்தை விடுதலை சிறுத்தைகள் விமர்சித்தால் அடுத்த கேள்வி இவ்வாறு தான் வைக்கப்படும். நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ், விஜயகாந்தை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்த ஏற்றுக்கொண்ட விடுதலை சிறுத்தைகளால் ரஜினிகாந்தை ஏன் ஏற்றுக்கொள்ள அப்படிங்கிற கேள்வி வைக்கப்படும். அதாவதுங்க ஏங்க எம்ஜிஆர் ஏத்திருக்கமாங்க, ஜெயலலிதா மேயரை ஏத்திருக்கமா, விஜயகாந்த் அப்புறம் அதனுடைய தொடர்ச்சியா தானே விஜயகாந்த் ஏற்கப்பட்டாரு. இது விடுதலை சிறுத்தைகளா முடிவு பண்ணுது. எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆகணுமா, ஜெயலலிதா முதலமைச்சர் ஆகணுமா, விஜயகாந்த் முதலமைச்சர் ஆகணுமா, ரஜினிகாந்த் முதலமைச்சர் ஆகணுமா, விடுதலை சிறுத்தைகள் முடிவு செய்யல. தமிழ்நாட்டு மக்களுடைய மனநிலை அதுதான். விஜயகாந்த் ரசிகர் மன்றமாக இருந்து உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட்டு செல்வி ஜெயலலிதாவை அவர்களை எதிர்த்து அரசியல் செய்து சட்டப்பேரவையில் செல்வி ஜெயலலிதா அவர்களை மிக கடுமையாக எதிர்த்து வாதம் செய்து அந்த அரசியல் நின்றவர். ஆனால் பாலா திருப்பி ஒரு வார்த்தை வைக்கிறார், வெற்றிடத்தில் விளையாடுவதற்காக காத்திருக்கிறார். அதை விட அதிகமான பங்களிப்பை நேரடி அரசியலில் செய்து கிராமமா நடந்து போய் கொடியேற்றி தடியடி வாங்கி குண்டாசு வாங்கி இயக்க நடத்தின தலைவர் திருமாவளவன். அவருக்கு தமிழ்நாட்டு அரசியல் என்ன இடம்? நீங்க இப்ப அவர் முதலமைச்சர் சொன்ன மாதிரி தெரியல. விஜயகாந்துக்கு என்ன இடம்? ரஜினிகாந்த் முதலமைச்சர் சொல்ல முடியும். மக்கள் முடிவு செய்யணும். மக்கள் வந்து யார இருக்கிறது நம்பிக்கை பேசுங்க. மக்கள் யார முடிவு பண்றாங்கிறத அரசியல்ல பார்க்கணும். நாங்க முதலமைச்சர் நாங்க சொல்லிக்கலாம். மக்கள் யார எதிர்க்கட்சி தலைவர் ஆக்குறாங்க? திருமாவளவன் ஆக்குறாங்களா, விஜயகாந்த் ஆக்குறாங்களா? மக்கள் யார முதலமைச்சர் ஆக்குறாங்க? எங்க தலைவர் ஆக்குறாங்களா, ஜெயலலிதா ஆக்குறாங்களா? அப்ப மக்களுடைய மனநிலையில இருந்து அந்த கருத்தை சொல்றாங்க. இப்ப ரஜினி மட்டும் இல்ல, அடுத்து பெரிய பட்டியலே இருக்கு. அடுத்து விஷால் இருக்காரு, வரிசையா வந்துகிட்டே இருக்காங்க, நிறைய பேர் வந்துகிட்டு இருக்காங்க. கிளம்பி இருக்குது. அப்படிதான் தமிழ்நாடு பண்படுத்தப்பட்டிருக்கு. தமிழ்நாடு அப்படிதான் அது சரியாக பண்படுத்தப்படவில்லை என்று நீங்கள் விமர்சனம் வைப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய பார்வையில் அதை பண்படுத்துவதற்கு நீங்கள் என்ன செய்கிறீர்கள் அப்படிங்கிற கேள்வி வரும். சரி, ஓகே. திரு கல்யாண சுந்தரம், உங்களுடைய நிறைவு பார்வையும் நிறைவு கருத்தும். ஆமாம், அது ரஜினிகாந்த் அவர்களினுடைய வரவு என்பது ஒரு கட்டாய திணிப்பு. அது அது மீண்டும் மீண்டும் பேசப்படுவதால் நடத்தப்படுகிற திணிப்பு என்பதுதான் எங்களுடைய கருத்து. அண்ணன் ஷானவாஸ் அவர்கள் சொல்லுவதை போல மக்கள் தான் முடிவு செய்ய வேண்டும், அதில் ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். மக்கள் தான் ஜெயலலிதாவை முடிவு செய்தார்கள், ஆனால் ஜெயலலிதாவை நாம் எதிர்த்தோம். மக்கள் தான் கலைஞரை முடிவு செய்தார்கள், நாம் கலைஞரை எதிர்த்தோம். அது எதிர்ப்பு என்பதும் ஜனநாயகத்தினுடைய ஒரு அங்கம் தான். ரஜினி அவர்களை நாம் எதிர்ப்பது என்று சொல்வது, நீங்கள் தயவு செய்து ரஜினி அவர்களை எம்ஜிஆரோடு ஒப்பிடாதீர்கள். எம்ஜிஆர் வேற, ரஜினி வேற. எம்ஜிஆர் அவர்கள் ஒரு தேர்தலில் போட்டியிட்டு எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டு அரசியல் களத்தில் நின்று சமூக நீதி பார்வையுள்ளவரா, இடஒதுக்கீட்டை வந்து பொருளாதார அடிப்படையில் நிர்ணயம் செஞ்சவர் எம்ஜிஆர். நான் என்ன சொல்ல வரேன்னு நீங்க கேட்டீங்கன்னா போதும். எந்த பார்வையும் கிடையாது. எம்ஜிஆரை நானும் எதிர்க்கிறேன். அப்புறம் எம்ஜிஆரை நானும் எதிர்க்கிறேன். ஆனால் ரஜினி ஒப்பிடப்பட வேண்டியவர் சிவாஜி கணேசன் அவர்களோடு தான், நீங்க எம்ஜிஆரோடு அல்ல என்பதைத்தான் நான் சொல்ல விரும்புகிறேன். ஐயா ரமேஷ் ஐயா அவர்கள் குறிப்பிட்டு சொன்னதை போல நான் சொன்ன காமெடி இருக்கு இல்லைங்களா, அவர் எங்க கட்சியில கூட சேர்ந்துக்கலாம், விடுதலை சிறுத்தைகளை சேர்ந்துக்கலாம். அதை விட பெரிய காமெடி தான் இப்ப ரஜினி அவர்கள் இந்த நாட்டை முதலமைச்சராக மாறி ஆளுவேன்னு சொல்லிட்டு இருக்கிற காமெடி. எனவே அதற்கும் சேர்த்து ஐயா சிரிக்க வேண்டும் என்கிற என்னுடைய கோரிக்கையை வைக்கிறேன். ரஜினி அவர்களினுடைய அரசியல் வரவு என்பது தமிழர் நாட்டில் பிறக்கிற
படித்த இளைஞர்களின் மாற்று அரசியலுக்கான ஒரு பெரிய பின்னடைவு என்று நான் கருதுகிறேன். இனியாவது இந்த மண்ணை சினிமா என்கிற ஒரே காரணத்திற்காக ஆளுவதை விட்டுவிட்டு சரியான படித்த இளைஞர்கள், மக்கள் மீது, மக்கள் நாட்டின் மீது அக்கறை கொண்ட இளைஞர்களின் கரங்களிலே அரசியல் வர வேண்டும். அதற்கு ரஜினி போன்றவர்கள் உறுதுணையாக நிற்க வேண்டும். அவர்கள் விலகி நிற்பது நல்லது என்பது எங்களுடைய கருத்து. நன்றி. நன்றி கல்யாணசுந்தரம். அரங்கில் இணைந்தீர்கள். கோவிலிருந்து உங்களுக்கு நன்றி. நேரில் இணைந்த உங்கள் மூவருக்கும் நன்றி. பார்த்த நேர்களுக்கும் முதல் அமர்விற்கான நன்றி சொல்லி இணைந்தீர்கள். இரண்டாவது அமர்வில் பாஸ்போர்ட்டில் இனி ஹிந்தி மத்திய அரசு இன்றைக்கு தெரிவித்திருக்கிறது. சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இது இயல்பான ஒன்றா அல்லது இந்தி திணிப்பா? இரண்டாவது அமர்வில் தொடரலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. எதிர்த்து பேசிட்டு